ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லையா? ஸோ ஓடி இந்த பேப்பர்ல மெயினா சிஎஸ்ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா 2 பார்ட் பே 3 பார்ட் பே 2 பார்ட் சி கேட்பான். ஸோ அவ்வளோதான் வரும். வந்தா 16 மார்க்கு இல்லை 18 மார்க்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்கு இந்த ஒரு பேப்பர்ல. ரொம்ப ஈஸியான ஒரு பேப்பர் தான், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடிச்சிடலாம் இந்த பேப்பரு. ஆனால் இந்த பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு நாள் ஆகும். இந்த பிகினிங் மட்டும் கொஞ்சம் பேசிக்ஸ் கொஞ்சம் தெரியணும். வா வா முன்னாடி வா, இடம் இருக்கு, நீ அப்படி வந்து பார்த்துருவா. அப்படியா வா 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 வந்து உட்காருவா, உள்ள உட்காரு. அப்படியே வா, அப்படியே உட்காந்துக்க. அவ்வளோதான், முடிஞ்சது, உட்காந்துக்க. சரி ஓகே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் 16லேருந்து ஒரு 18 ஒரு 15 மார்க் அவ்வளோதான் வரும். பிடியும் சேர்த்துக்கிட்ட அப்படின்னாக்கா, வித் பிடி பேப்பர் சேர்த்துக்கிட்ட அப்படின்னாக்கா 30 மார்க் வரும்பா இந்த ஒரு பேப்பர் படிக்கிறது. இந்த பேப்பர் படிக்கிறதுக்கு லீனியர் அல்ஜிப்ரா ரியல் அனாலிசிஸ் படிச்சுன்னா அது இதை விட அதிகமாக ஒரு மார்க். ஆனால் இது கால்குலேஷன் பேப்பர், இது கொஞ்சம் அப்படி சொல்ல முடியாது, கால்குலேஷன் தான், ஆனால் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். தியரிட்டிக்கல் கால்குலேஷன் எக்ஸாமில் கேட்பாங்க. டைரக்டா ப்ராப்ளம் வந்துட்டு சால்வ் பண்ண சொல்றதே கிடையாது. ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஓடி கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ணுங்க இதுக்கு மார்க் அப்படின்லாம் எதுவும் டிக்ளரேஷன் கிடையாது, தியரிட்டிக்கல் தான் வரும். அதனால தான் நான் இந்த வாட்டி எடுக்கலாம் அப்படின்னு எடுத்து ரொம்ப நாள் ஆகுது இந்த பேப்பர் எடுத்து. கொஞ்சம் ஸ்லோவாக தான் நகர்ற மாதிரியே இருக்கும் பேப்பர் பிகினிங்கில். அந்த டைப் ஆஃப் சொல்யூஷன்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா இதுனா எக்ஸாக்ட் சொல்யூஷனு, அப்புறம் வேரியபிள் செப்பரபிள், இன்டகிரேட்டிங் ஃபேக்டரு. ஸோ நீ எல்லாம் ப்ராப்ளம் போகிறதுல நீ ரொம்ப கிங்கானால அதில் ஒன்றும் உங்ககிட்ட எதுவுமே நான் குறை சொல்ல மாட்டேன். எனக்கு முன்னாடி நீ ப்ராப்ளம் போட்டு முடிச்சிருவேன், நீ போகிறதா நானும் போர்டில் எழுதிடுவேன். ஸோ என்னன்னா என்னுடைய ஐடியா என்னன்னா தியரிட்டிக்கல் பேக்ரவுண்டு தான் நான் சொல்லுவேன் இந்த பேப்பர் எல்லாமே. ஸோ அதனால அட்டன் பண்ணி ஈஸியாக கவர் பண்ணிடலாம் இந்த வாட்டி. நான் ரொம்ப நாள் எடுக்க மாட்டேன், பிகினிங்கில் ஒரு 1 or 2 days மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆகிற மாதிரி இருக்கும். எஸ்பெஷலாக இன்னைக்கு ஒரு நாள் மேபி ஸ்லோவாக மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். நாளைக்கு நாளாண்டில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போயிடுவேன். கிளாஸ் கண்டினியூவாக வச்சுக்கலாம். எனக்கு 30ஆம் தேதிக்குள்ள இந்த பேப்பர் முடிச்சிருவேன். இல்லை இவ்வளோ நாள் அனாலிசிஸ் நீங்கள் பார்த்துருந்தீங்க, அதனால நான் பொறுமையாக இருந்தேன். இனிமேட்டுக்கு அனாலிசிஸ் கொடுத்த டைம் முடிஞ்சது, நீ பார்த்து முடிச்சுட்டு இருக்க. நான் முடிச்சாதான் நான் லாஸ்ட்டாக கொஞ்ச நாள் உங்களுக்கு ப்ராப்ளம் போட்டு காட்ட முடியும். சரியா? ஓகே சரி. இந்த பேப்பர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்கான சில விஷயங்கள் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு வச்சுக்கோ. இந்த ஃபங்க்ஷனு இப்போ இந்த பாயிண்ட் இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற பாயிண்ட் லைன் பேர் என்னது? பாடா? ஆமா தானே, பாட். இப்போ இதனுடைய டீட்டா என்னன்னு பார்ப்பீங்க அப்படின்னா, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து எவ்வளவு தூரம் ஒதுங்கி இருக்குது, டீவியேஷன் ஆகிக்குது, அப்போ ஆங்கிள் பார்ப்பீங்க. கரெக்டு தானே? இப்போ இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐ மீன் ஸ்லோப்பு. ஸ்லோப்பு தானே? ஸ்லோப் எப்படி நமக்கு 10th இந்த ஃபார்முலா வரும்னு நினைக்கிறேன். y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. கரெக்டா? இதுதானே அந்த தீட்டா அப்படி பார்ப்பீங்க, ஸ்லோப் ஆஃப் த லைன். ஆமா தானே, ஸ்லோப் ஆஃப் த லைன். ஓகே, ஸோ இதுல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி வர போறேன். இப்ப இந்த லைன் இருக்குது. இப்ப இந்த லைனுடைய டீட்டா தான் கேக்குறாங்க. இப்ப இதே லைன்ல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் வரைவேன். இப்ப இந்த லைனுக்குள்ள டீட்டாவும் இந்த லைனுக்குள்ள டீட்டாவும் என்னது? சேம் தான், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. கரெக்டா தானே? இப்ப மறுபடியும் ட்ரையாங்கிளுடைய சைஸ் தான் குறைக்கிறேன், பட் இந்த லைன் அப்படியே தான் இருக்குது. கரெக்டா தானே? அப்ப இந்த பெரிய ட்ரையாங்கிள், இந்த பேர் என்ன சொல்றது? என்னது? சிமிலர் ட்ரையாங்கிள். அப்ப சிமிலர் ட்ரையாங்கிள்னா ஆங்கிள் என்ன பண்ணும்? ப்ரிசர்வ் பண்ணும். கரெக்டா? ஓகே சரி. இப்ப இதனுடைய ஆங்கிள் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இதுதானே. அந்த பேர் என்னப்பா, யாரு? கலீலியோ. அவர் தானே இதை டெரைவ் பண்ணாது ட்ரையாங்கிளுக்கு. உங்களுக்கு டீட்டா டான் டீட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி ஓகே, யாரோ கண்டுபிடிச்சாங்க, இருக்கட்டும் விடு. இது எப்படி பண்றாங்க? இது y2, இது என்னது? y1 இனிஷியலா ஸ்டார்ட் ஆகுது. இது என்னது? x1, இது என்னது? x2. அப்ப y2 மைனஸ் y1. அப்ப அந்த ஃபங்க்ஷனோட இன்க்ரீசிங்கோ அது டிக்ரீசிங்கோ அதனுடைய டிஃபரன்ஸ் டிவைடட் பை என்னது?
x உடைய டிஃபரன்ஸ். பேசிக்கா அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். கரெக்ட் தானே? ஓகே. வெலாசிட்டி அப்படின்னா என்ன பார்த்தோம்? ரேட் ஆஃப் வெலாசிட்டி அப்படின்னாக்கா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். இப்ப டிஸ்டன்ஸுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்? இப்ப இங்க ஒரு வீடு இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு வீடு இருக்குது. இப்ப இந்த வீட்டுக்கான பாத் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்படியும் போகலாம். நான் கொடுக்குறேன், நிறைய வழியை சொல்றேன். இது ஒரு வழியை சொல்றேன், இது ஒரு வழியை சொல்றேன். இது எல்லாமே அந்த வீட்டுக்கான என்னது, ரெண்டு வீடு. இது ஒரு ஹவுஸ், அது ஒரு ஹவுஸ். இந்த ரெண்டு வீட்டுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் தான் கால்குலேட் பண்றோம். பட் இதுல போயிட்டு இதுல போறோம், அதே போல இதுல போயிட்டு இதுல போறோம். பட் எனிவே நம்ம போற பாத்துல எந்த பாத் வந்து அதிக டைம் எடுக்குது? எது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்குது, எது கொஞ்சம் டைம் அதிகமா எடுக்குது? மேபி இப்படி ஒரு பாத் போகுதுன்னு வச்சுக்கோ, அதுவும் டைம் அதிகமா எடுக்கும். இப்ப இந்த 4 பாத்துல இருக்கிற பாத்துல எது ரொம்ப ஷார்டஸ்ட் பாத்து? ஸ்ட்ரெயிட் லைன் தானே. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் பாத்து தான் வந்து ஷார்டஸ்ட் பாத்து. இப்ப இதுக்கு பேரும் டிஸ்டன்ஸ் தான். இந்த வழியில போனா எத்தனை கிலோமீட்டர்? மேபி ஒரு 180 கிலோமீட்டர் வருதுன்னு வச்சுக்கோ. இந்த வழியில போகும்போது ஒரு 150 கிலோமீட்டர். ஸோ இதுல போகும்போது 100 கிலோமீட்டர், இதுல போகும்போது 120 கிலோமீட்டர். கரெக்டா? அப்ப ஏ என்ற பொசிஷன்ல இருந்து பி என்ற பொசிஷனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழியில 4 வழியில மூவ் ஆகுது. பட் நமக்கு வெரி ஷார்டஸ்ட் எதுவோ அதுதான் நமக்கு தேவைப்படும். கரெக்டா? அப்ப இப்படி போயிட்டு போறது எல்லாமே டிஸ்டன்ஸ். ஏவுக்கும் பிக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். ஏ ஒரு ஹவுஸ், பி ஒரு ஹவுஸ். அப்ப ஏ ஹவுஸுக்கும் பி ஹவுஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இந்த வழியில போனா 180, இந்த வழியில போனா 150, 120, 100. சரியா? அப்ப இது எல்லாமே இதுவும் என்னது, இந்த 100 இந்த வழியில ஷார்ட்டா போறது என்னது 100. இப்ப இது எல்லாமே டிஸ்டன்ஸ் தான் ஏவுக்கும் பிக்கும். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னாக்கா ஏவுக்கும் பிக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்ட் தானே? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நதிங் பட் என்னன்னா ஏவும் பியும் கனெக்ட் பண்ற ஸ்ட்ரெயிட் லைன். ஏவும் பியும் கனெக்ட் பண்ற ஸ்ட்ரெயிட் லைன். இஸ் ஓகே? அப்ப டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னன்னு எழுதிக்கோ. டிஸ்பிளேஸ்மெண்ட் shortest distance between the A and B which is the straight line. அது முக்கியம். ஸ்ட்ரெயிட் லைன் தான் முக்கியம். அதான் மென்ஷன் பண்ண வரேன். ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் A and B through the straight line. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரிஞ்சு. இப்போ எங்க வா பார்க்கலாம். அதை எழுதிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். இதுக்கான அர்த்தம் என்ன பாரு. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னமா டைம் மாற மாற அந்த டிஸ்டன்ஸும் மாறும். அப்படிதானே? அப்படிதானே அர்த்தம். ரேட்னாவே டைம்னு அர்த்தம் இந்த இடத்துல. ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்ப நேரம் மாற மாற டைமும் மாறிக்கிட்டு இருக்கும். மாத்தி சொல்றோமா? புரியல. சாரி டைம் சொல்லுனா டைம் மாற மாற டிஸ்டன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே. இப்ப இந்த கர்வ் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இது ஏ ஹவுஸ், இது பி பொசிஷன். இப்ப ஏவுக்கும் பிக்கும் உள்ள ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவோம்? ஸ்ட்ரெயிட் லைன் தான் கனெக்ட் பண்ணுவோம். அதுதான் உனக்கு இந்த டிஃபரன்சியேஷனை டிஃபைன் பண்ணும்போது அவங்க ஸ்ட்ரெயிட் லைன் இந்த மாதிரி கொடுப்பாங்க பாரு. நிறைய படத்துல நிறைய கிராஃப்ல பார்த்தா இந்த மாதிரி கொடுப்பாங்க பாரு. கரெக்டா? நீ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தனே அவங்க இந்த டேஞ்சன்ட் வரையும் போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் கொடுப்பாங்க பாரு. அதுக்கான அர்த்தம் இப்போ புரியும். இப்ப இதனுடைய ஆங்கிள் என்னது? இப்ப இது தீட்டா, இது என்னது y2. எங்க ஸ்டார்ட் ஆகிக்குது? y1. எங்கிட்ட இருந்து x1 டிஸ்டன்ஸ்ல இருந்து x2 டிஸ்டன்ஸ். அப்ப நீங்க தீட்டா எழுதுனா y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. இப்ப தீட்டா ஓகே tan தீட்டா தான். ஓகே,
இப்ப இனி இந்த ஆங்கிள் மாத்தினால என்ன வரும்? இப்ப இந்த பொசிஷன் பி பொசிஷன் இங்க இருக்குது, அடுத்து பி பொசிஷன் இங்க இருந்தா அடுத்து இதுக்கு இப்படி மாறும். கரெக்டா? அடுத்து பி பொசிஷன் இங்க இருந்தா இப்படி மாறும். கரெக்டா தானே? அப்ப மாறிக்கிட்டே வருது. யாரு மாறிக்கிட்டே வருது? தீட்டா மாறிக்கிட்டே வருது. பி பொசிஷன் இங்க இருந்ததுன்னா கரெக்டா தானே? இப்ப நமக்கு டிஃபைன் பண்ணும்போது இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அட் தட் பாயிண்ட் பார்க்க போறோம். இப்ப அட் தட் பாயிண்ட் என்னன்னாக்கா இதனுடைய நெய்பர்ஹுட்ல பாக்குறேன். இப்ப நான் இங்கிட்ட இருந்து இவ்வளவு தூரம் பாக்குறேன், சரிதானே? இப்ப அட் தட் பாயிண்ட்னா இப்படி பார்க்க போறேன், இந்த நெய்பர்ஹுட்ல இப்படி பார்க்க போறேன். அப்ப அந்த பி ஹவுஸ் இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். கரெக்டா தானே? வெரி வெரி ஷார்ட். அந்த இங்கிலீஷ்ல என்னமா சொல்லுங்க? இன்ஸ்டன்டேனியஸா? அதுக்கு பேர் என்ன? இன்ஸ்டன்டேனியஸா? இன்ஸ்டன்டேனியஸ். அது வெரி, அது என்னன்னா வெரி வெரி ஸ்மால் இடத்துல, அந்த ரொம்ப ஸ்மால் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஏவுக்கும் பிக்கும் அடுத்தடுத்து உள்ள இருக்குது இல்லையா, அந்த இடத்துல அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுதான் என்னன்னாக்கா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப f of x plus h minus f of x divided by x plus h minus x இப்படி போடுவோம் இல்லையா? அப்ப f of x, x என்ற பாயிண்ட் இது யாரு? f of x. x plus h என்ற பாயிண்ட் என்னது? இது x plus h. f of x plus h என்ற பாயிண்ட் இது. அப்ப அந்த y2 minus y1 க்கு பதிலா என்ன போட்டுக்கணும் நானு? அப்ப நான் அந்த tan theta equal to f of x plus h minus f of x divided by the difference. இப்ப இது கேன்சல் ஆயிடும். கரெக்ட்டா? அப்ப tan theta equal to f of x plus h minus f of x by x, sorry h. Is it okay? இப்ப இந்த h ன்றது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணாலும் இருக்கலாம். இப்ப x இங்க இருக்குது, x plus h இங்க இருக்குது. மறுபடியும் h குறைச்சனா என்ன வரும்? x plus h இங்க மாறிடும். ஆமாவா? x plus h இங்க மாறிச்சுனா f of x plus h எங்க இருக்கும்? எங்க இருக்கும். கரெக்ட்டா? இப்ப a வும் b யும் கனெக்ட் பண்றது இது ஒரு சீகண்ட் லைன். அது பேரு இது ஒரு சீகண்ட் லைனா? இது சீகண்ட் லைனா? இது சீகண்ட் லைனா? ஆமா தானே? இப்ப சீகண்ட் லைன் 1, சீகண்ட் லைன் 2, சீகண்ட் லைன் 3, சீகண்ட் லைன் 4 and so on அப்படியே போவோம். இப்ப சீக்வென்ஸ் ஆஃப் சீகண்ட் லைன் வருதா? ஆமா தானே? இது எல்லாமே சீகண்ட் லைன் பா. இது ஃபர்ஸ்ட் சீகண்ட் லைன், செகண்ட் சீகண்ட் லைன், தேர்ட் and so on. இது ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட். அப்ப சீக்வென்ஸ் ஆஃப் சீகண்ட் லைன் அப்ரோச் ஆகும். அப்ப சீக்வென்ஸ் ஆஃப் சீகண்ட் லைன் எங்க கன்வர்ஜ் ஆகுதுன்னு பார்க்கணும். இப்படி கன்வர்ஜ் ஆகும். இந்த கன்வர்ஜ் ஆகிற லைனுக்கு இது என்னது? இது செகண்ட் லைன் கிடையாது. இப்ப இந்த லைனுக்கு பேர் என்னது? டான்ஜென்ட் லைன். டான்ஜென்ட் லைன்னா என்ன அர்த்தம்? அந்த லைன்ல வந்து அந்த மேத்தமெட்டிக்ஸா பேசும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரே ஒரு பாயிண்ட்ல டச் பண்ணுதுவோம். கரெக்டா தானே? அப்ப இந்த h வந்து நம்ம குறைச்சிக்கிட்டே வந்தா என்ன வரும்? இது வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் லைன், இது செகண்ட் செகண்ட் லைன், தேர்ட் செகண்ட் லைன், இது and so on இப்படி வந்தனா அப்ப h கோஸ் டு என்னவா இருந்தா இந்த செகண்ட் லைன் குறைஞ்சு ஒரு பாயிண்ட்க்கு வெரி க்ளோஸா போற மாதிரி போகும். விளங்குதா நான் என்ன சொல்ல வரேன்றது? இப்ப h வந்து x இங்க இருக்குது, x plus h இங்க இருக்குது, அதனுடைய செகண்ட் லைன். அடுத்தது சம் h பிரைம் கொடுக்குறேன், மறுபடியும் குறைக்கிறேன், x plus h பிரைம், அது கரஸ்பாண்டிங்கானது எங்க இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த h வந்து வெரி க்ளோஸ் டு 0 ஆகும்போது இப்படி கருவுல ரெண்டு இடம் தொட்டுக்கினே வர செகண்ட் லைன் என்ன ஆயிடும்? ஒரு இடமா தொடும். அப்ப ஒரு இடமா தொடணும்னா அந்த x plus h எப்படி இருக்கணும்? x plus h x க்கு வெரி க்ளோஸா இருக்கணும். எப்ப இருக்காது? h goes to 0வா இருக்கும்போது தான். கரெக்டா தானே? சரியா இல்லையா? அப்ப சீக்வென்ஸ் ஆஃப் செகண்ட் லைன் அப்ரோச்சிங் தட் லைன் இஸ் கால்ட் the tangent line. அதான் தமிழ்ல தொடுகோடுன்னுவோம். ஒரு பாயிண்ட் மட்டும் தொடுறது அது பேர் தொடுகோடு அப்படின்னும். அதான் உனக்கு சர்க்கிள்ல போட்டு காட்டுவாங்க. கரெக்டா? ஓகே. இப்ப இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட்ன்றது எக்ஸ்னுடைய வெரி ஸ்மால், அந்த ஸ்மால் நெய்பர்ஹுட்ல நடக்கிற சேஞ்சஸ் தான் இதை கண்டுபிடிக்கிறது. சரிதானே?
இந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் இருக்குது இல்லையா, இந்த எக்ஸ் என்ற பாயிண்ட் வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட் ஆகும்போது தான் இந்த சீக்கண்ட் லைன் என்ன சீக்கண்ட் லைனுடைய லென்த் என்னவா இருக்கும், சீக்கண்ட் லைனுடைய லென்த் கோஸ் டு 0 மாதிரி இருக்கும். ரெண்டு பாயிண்ட் தொட்டுக்கினே வருது இல்லையா, அது ஒரு பாயிண்ட எப்ப தொடும், இது நம்ம சீக்கண்ட் லைனுடைய லென்த் நான் சொல்ல விரும்பல இந்த இடத்துல. அந்த சீக்கண்ட் லைன் தொடர்ந்து ஒரு பாயிண்ட் சொல்ல வரேன். சீக்கண்ட் லைனுடைய லென்த்னு அர்த்தம் இல்ல. அந்த சீக்கண்ட் லைன் டேஞ்சன்ட் லைனா மாறும்போது எப்பனா வெரி க்ளோஸ் டு எக்ஸுக்குனுடைய நெய்பர்ஹுட், வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட்டா மாறுறது தான் டிஃபரன்சியேஷன். At the rate of change of displacement at that small neighborhood of that point. Is it okay? சரி தானே? அதுதான் நம்ம மேத்தமெட்டிக்ஸ் பீப்புள் என்னன்னா, இது வந்து பாத்தீங்கன்னா h ஃபிக்ஸ் பண்ண இடத்துல இது. இப்போ h goes to 0 ன்னா என்ன ஆயிடும், லிமிட் இது h goes to 0 f of x plus h minus f of x divided by h. இந்த லிமிட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா இதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், டெரிவேட்டிவ் அட் திஸ் பாயிண்ட். அப்ப டெரிவேட்டிவ் இஸ் நதிங் பட் என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் தான். டெரிவேட்டிவ் இஸ் நதிங் பட் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னாக்கா, நம்ம அந்த சீக்கண்ட் லைன் வந்து பாத்தீங்கன்னா வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட்ல அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அது வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட்ல எனக்கு புரியுது, அது எப்படி சில டைம் சொல்ல தெரியல எனக்கு. அது அப்ப நெய்பர்ஹுட் எப்படி இருக்குன்னு பாரு, அந்த எந்த அளவுக்கு வெரி ஸ்மாலா இருக்கு பாரு நெய்பர்ஹுட். அந்த நெய்பர்ஹுட்ல எக்ஸிஸ்ட் ஆகுறது என்னது, இது இதானே இந்த tan θ, இதானே tan θ y2 - y1 அதுதானே மென்ஷன் பண்ணிக்கிறோம் கரெக்டா. அப்ப பிசிக்ஸ் பீப்புள் கேட்டா அவங்க இப்படி பேசுவாங்க. பட் நம்ம மேத்தமெட்டிக்ஸா பேசும்போது நம்ம ஜஸ்ட் என்னன்னு சொல்லுறோம், டெரிவேட்டிவ். அப்ப டெரிவேட்டிவ் இஸ் நதிங் பட் என்னது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். இப்ப இதுல செகண்ட் டெரிவேட்டிவ்னா என்ன அர்த்தம், ஆக்சலரேஷன். கரெக்டா, ஒரே நிமிஷம் பா. அப்ப இதுல நடக்கிற ஒரு சேஞ்சஸ் இருக்குது இல்லையா, இந்த சேஞ்சஸ்ல வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட் அட் தட் பாயிண்ட் பாக்குறதா என்னது, ஆக்சலரேஷன். இந்த வெலாசிட்டில சேஞ்சஸ் நடக்கிறது தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெலாசிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப என்னப்பா ஸ்பீடு, சரி, இன்னும் வேற ஏதாவது நம்ம வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனே மனசுல வச்சுக்க தேவையில்ல. இந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நேரம் ஆக ஆக இது ஏதாவது ஒன்று இன்க்ரீஸ் ஆகும், இல்ல குறையும், இல்ல எப்படி வேணாலும் இருக்கும். அதை உங்களுக்கு எப்படி ரியல் லைஃப்ல என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் வருதுன்னு உங்களுக்கு என்ன தோணுது. இப்ப ஸ்கூல் புக் எல்லாம் எடுத்துக்கிட்டே என்ன ஆகுனாக்கா, இப்ப ஒரு கார் வந்து 30 km/h ஸ்பீட்ல போகுது, அப்புறம் ஆவரேஜ் போவோம், மாறி போவோம். கரெக்டு தானே, வரலாம். கொஞ்சம் கொஞ்சமா பேசலாம், அந்த ஏரியா பேசிக்கிட்டு அப்படியே வரலாம் உள்ள. சரி, என்னப்பா ஆன்லைன்ல என்ன கேக்குறீங்களா, என்ன சொல்ல வரீங்க சார்? எனக்கு ஒரு கேள்வி சார். கேளுப்பா. இப்போ டெரிவேட்டிவ் ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகலன்னா என்ன சார் அர்த்தம்? ஒரு இடத்துல எக்ஸிஸ்ட் ஆகல அப்படின்னாக்கா அந்த ஸ்மால் நெய்பர்ஹுட்ல உன்னால வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியலன்னு அர்த்தம். அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர்ஸும் ரொம்ப மோசமா இருக்கும். புரியல சார் எனக்கு. சரி, நான் சொல்றேன் வரேன். இப்ப நம்ம பொதுவா வந்து இப்ப எல்லாருமே யூஸ் பண்றது ஃபோன் தான், ஆமா தானே? இப்ப இந்த கிளாஸ் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஃபோன் சார்ஜர் போயிடுச்சு, சார்ஜ் சுத்தமா காலி ஆயிடுச்சு. இப்ப நம்ம சார்ஜர் போட ஆரம்பிக்கிறோம்னு வச்சுக்கோ. இப்ப இதுதான் 0 செகண்ட், 0 மினிட்னு வச்சுக்கோ. 0 மினிட்ல ஸ்டார்ட் ஆகுது. இப்ப ஃபோன் சார்ஜர் எப்படி பொதுவா வேலை பார்க்கும் அப்படின்னாக்கா, பிகினிங்ல போட்ட உடனே குயிக்கா மேல ஏறும், ஃபாஸ்டா ஏறும், அப்புறமேட்டு கொஞ்சம் போக 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 அப்படியே எப்படி போகும். இது வந்து 100% ஆகும்போது இந்த இடத்த ரீச் பண்ணும். கரெக்டா தானே? சும்மா ஒரு ரஃப்பான ஒரு கிராஃப் நம்ம எல்லாம் யூஸ் பண்றதை வச்சு நான் சொல்லிக்கிறேன். இது எப்ப நடந்து முடியும் அப்படின்னாக்கா, ஒரு போனும் 1 மணி நேரம், 1/2 மணி நேரம், 1.5 மணி நேரம் அப்படி இருக்கு. இப்ப வந்து 60 மினிட்ல முடிஞ்சுக்குது. 1 மணி நேரத்துல அந்த சார்ஜர் வந்து இவ்வளவு போயிருது, எவ்வளவு 100% எரியுது. இது ஒரு சாதாரணம். அப்ப இது என்ன ஆகுது, பிகினிங்ல வந்து நேரம் குறைவான நேரத்துல அதிகமா ஏறுது சார்ஜர். இப்ப 0%,
இது வந்து 10% சார்ஜரு, இது 20% சார்ஜரு, இது 30% சார்ஜரு, ஆன் ஸோ ஆன். அப்படியே இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் டைம் எடுக்கு. அப்போ இந்த 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 கேப்லாம் இருக்கு, இது இவ்வளோ எடுக்குது. இந்த கேப்ல தான் ஒரு 80%, 20% இவ்வளோ எடுக்குது. 20% மீதி ஃபில் பண்ணுறது ஸ்லோ. பேட்டரினுடைய அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் காலியாக இருக்கும்போது எல்லாத்தையும் மாறி உள்ளே போட்டுக்கும். அது பாட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் கரண்ட்டு உள்ள சர்ன்னு உள்ளே எடுத்துக்கும். கொஞ்சம் அப்புறம் ஓவர்ஃப்ளோ கொஞ்சம் நிரம்பிடுச்சுன்னா, ஒரு 70% நிரம்பிடுச்சுன்னா அடுத்தது மீதி அந்த இடத்த எந்த இடத்துல ஃபில் பண்ணலாம்னு மோதும். எங்க கேப் இருக்குதோ அங்கெல்லாம் போகும். அப்போ பர்மிஷன் கேட்டு தான் உள்ள போற மாதிரி இருக்கும். அது எடுத்த உடனே அப்படியே ஃபில் ஆகிடாது. அது பிகினிங்ல காலியா இருக்கும், உள்ள போயிட்டு எல்லாமே உட்காந்துக்கும். மீதி அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அது ஒன்று பர்மிஷன் கேட்டு தான் ஃபில் பண்றோம். ஃபுல்லா காலியா ஃபுல்லா ரம்பன பிறகு தான் உனக்கு 100% ஆகும். சரி, ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா, நமக்கு அந்த பேட்டரி கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா இப்படி ஒரு கிராஃப் போட்டு கொடுக்குது. ஏதோ சம் கிராஃப், சம் எஃப் ஆஃப் டி. இது டீனா டிஸ்டன்ஸ், இந்த டீனா டைம், அந்த பீரியட்ல போற மாதிரி இருக்கு. ஓகே, இது ஓவரால்னது. ஆனா ஒரே மாதிரி இருக்குதான்னு கேட்குறேன். அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர்ஸும் ஒரே மாதிரி இருக்குதா, கான்ஸ்டன்ட்டா? இல்லை. பிகினிங்ல வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு பாரு. ஏன்னா அந்த கர்வனுடைய ஸ்பீடு நல்லா தெரியுது. ஃபாஸ்டா போகுது, அப்புறமேட்டுக்கு என்ன ஆகுது, ஸ்லோவா போகுது. இப்போ என்னன்னா 1 ஹவர்ல அவங்க சொல்றாங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் ஆயிருக்கும், அதான் கொஸ்டின். கரெக்டா தானே? அப்ப 15 மினிட்ஸ்லன்றது நம்ம எங்க போய் பார்ப்போம், இந்த இடத்துல. கரெக்டா? பட் என்ன ஸ்பீட்ல போய்க்குதுன்றதான் விஷயம் அடுத்தது. ஏன்னா இப்ப 15 மினிட்ஸ்ல எவ்வளவு சார்ஜ் ஆகிக்குதுன்னா இங்க பார்க்கலாம் 45% ஆகிக்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஏன்னா ஃபங்க்ஷன்ல என்ன பாயிண்ட்டுக்கு தான் அது அவுட்புட் காட்டிக்கிட்டே இருக்கும். கரெக்டா தானே? அதை வச்சுதான் நம்ம கிராஃப் வரைஞ்சுக்கிறோம். இப்ப இந்த 10 மினிட்ஸ்ல ஒன்று ஏறி இருக்கும். இப்போ 10 மினிட்ஸ்னா இங்க இருக்க போகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 15% சார்ஜர் போய்க்குது. பட் இங்க ஏறினுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா, இங்க ஏறினதுக்கான ரேட் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இந்த இடத்துக்கு என்ன எப்படி இருக்கு, அதுதான் கொஸ்டின் கேட்கறாங்க. அப்ப என்ன சொல்ல வர அப்படின்னாக்கா, இந்த டெரிவேட்டிவ்ன்றது எதை சொல்லுது அப்படின்னாக்கா, அந்த ஒரு ஆப்ஜெக்ட் அந்த பாத்துல டிராவல் பண்ணும்போது அட் தட் பாயிண்ட்ல அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல அந்த டைம்ல அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குது, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி வேரி ஆகுது, எவ்வளவு ஃபாஸ்ட் அந்த இடத்துல இருக்குது அந்த ஸ்மால் நெய்பர்ஹுட்ல, அதை சொல்ல வரதான் டெரிவேட்டிவ். இது ஓகே, நான் சொல்றது புரியுதா இல்லையா? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஐ பீக்ல ஏறும், ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இதை கம்பேர் பண்ணும் போது என்னது, கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும். இந்த இடம் கம்பேர் பண்ணும் போது எப்படி இருக்கும் உனக்கு அந்த ரேட் ஆஃப், அப்ப நமக்கு இந்த இடம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன தெரியும் நமக்கு, இந்த பாயிண்ட்ல இது எந்த டி பிரைம்ன்ற பாயிண்ட்ல லிமிட் h goes to 0 f of x t plus t prime plus h minus f of t prime divided by என்னது h. அப்ப இந்த நெய்பர்ஹுட்ல அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அட் தட் பாயிண்ட்ல. அப்ப அட் தட் பாயிண்ட் சொல்றது தான் டெரிவேட்டிவ். ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ இல்ல. இஸ் இட் ஓகே? இப்ப நீ ஒரு கிராஃப் வரைவ. இப்ப இது வந்து f of t கிராஃப், f prime of t கிராஃப் எப்படி இருக்கும், f prime of t கிராஃப் எப்படி இருக்கும்? என்ன ஒரு கேஸ் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உனக்கு தெரிஞ்சது பாரு, f of x equal to x square. f prime of x கிராஃப் எப்படி இருக்கும்? ஸோ x இதுல அழகா நல்லா தெரியுது பாரு. இப்ப எக்ஸ் ஸ்கொயர் கிராஃப் இப்படி இருக்குது, எக்ஸ் கிராஃப் இப்படி இருக்குது. இது எஃப்னுடைய கிராஃப், இது யாரு எஃப் பிரைமினுடைய கிராஃப். கரெக்ட் தானே? என்ன இதுக்கு அதுக்கு வித்தியாசம் என்ன தெரியுது? இப்ப இந்த பாயிண்ட்ல இந்த சார்ஜர் என்னமோ ஒன்று வச்சுக்கிறோம், இந்த டி 0 to இந்த டிராவலிங் டி, இது ஏதோ சம் டி நாட் ஏதோ ஒரு பாயிண்ட். கரெக்டா? இப்ப இந்த பாயிண்ட்ல ஃபங்க்ஷன் டேக்ஸ் வேல்யூ, இது இந்த பாயிண்டுடைய கரஸ்பாண்டிங் டெரிவேட்டிவ் டேக்ஸ் வேல்யூ. ஆமா தானே? இந்த கிராஃபுக்கு அதுக்கு என்ன ரிலேஷன் இருக்குது?
இது அந்த ஆப்ஜெக்ட் போன பாத்து. இப்ப நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்துல போனது அது மட்டும் தான். அந்த பாத்துல போகும்போது அந்த ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா சில இடம் ஸ்லோவா போயிருக்கும், சில இடம் ஃபாஸ்டா போயிருக்கும். கரெக்ட் தானே? சில இடம் மூவ்மெண்டே இல்லாம இருக்கும், சில இடம் ரொம்ப ஹை மூவ்மெண்ட் இருக்கும். கரெக்ட் தானே? அந்த ஆப்ஜெக்ட்னுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசன்ட் பண்றதுதான் இது. இஸ் இட் ஓகே? புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? இப்ப நீ இந்த இந்த இடத்துல அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்றத இந்த ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணி அது சொல்லிடும். இந்த இடத்துல அதனுடைய ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் இந்த நேரத்துல அதனுடைய போக்கு ரேட். அதே போல டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன உண்டு? டிஸ்டன்ஸ்னா ஸ்கேலர் குவாண்டிட்டி. கரெக்ட் தானே? அது டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெக்டர் குவாண்டிட்டி. கரெக்ட் தானே? the rate of change இல்ல டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்ல அது வெக்டர் குவாண்டிட்டி தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வெக்டர் குவாண்டிட்டி அப்படின்னா இல்லங்க அர்த்தம் வராது. நீங்க சொல்றது இல்லைன்னா வராது. வெலாசிட்டிக்கு வந்து திசை வேகம் இது உண்டு படி தானே போடுவீங்க. கரெக்டா தானே? அப்படி போடுறேன்னாவே என்ன அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் இதுனா நேரத்தை தானே சொல்ல வருது. நேரமோ அந்த இடிப்பட்ட காலமோ இல்ல தூரத்தையோ அதுதான் இது சொல்ல வருது. கரெக்டா தானே? ஓகே. அப்ப இந்த இடத்துல அதனுடைய சேஞ்சஸ் எவ்வளவு ஸ்பீட்ல எவ்வளவு அது சேஞ்ச் அந்த எவ்வளவு இன்ஸ்டன்டேஸ் அந்த அந்த இடத்துல அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது பார்ட்டிகல் அதை ரெப்ரசன்ட் பண்றது தான் அதனுடைய கிராஃப். இஸ் இட் ஓகே? புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? இப்ப இதுக்கு ரேண்டமா இதனுடைய கிராஃப் எப்படி இருக்கும் ஒரு கெஸ் சொல்ல பார்க்கலாம். ஏதோ ஒரு எஃப் இப்படி இருக்குது, எஃப் பிரைம் எப்படி இருக்கலாம் சார்? சார் 0 கிட்ட வந்து ஸ்லோப் ரொம்ப அதிகமா இருக்கு சார். 0 கிட்ட வந்து ஸ்லோப் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது. சோ போக போக அந்த ஸ்லோப் வந்து கம்மியாயிட்டே போகுது. சோ அது போக போக 0 நோக்கி போகும் சார். போக போக இந்த ஸ்லோப் வந்து கரெக்ட் தான். இப்படி இருக்குது அதுல tan θ அப்படி வரைஞ்சுக்கிட்டே போறோம். கரெக்ட் தானே? ஆமா தானே? அப்ப நீ இந்த இந்த இன் பிட்வீன்ல ஒரு கிராஃப் வரையறனா இங்க நெருங்கும் போது அது என்ன ஆகும்? ஸ்லோப் 0 ஆகும். இந்த இடத்துல ரொம்ப ஹையா இருக்கும். அப்ப எப்படி காட்டுறது இது கிராஃபா? சும்மா ஒரு ரஃபா தான் கேக்குறேன். 1/x கிராஃப் மாதிரியா? 1 - x. அந்த ஸ்லோப் தான் நம்ம ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது. இப்ப இந்த இடம் நல்லா தெரியுது உனக்கு, குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த இடம் 0 வெரி க்ளோஸ் டு 0 ஆயிடுச்சு. அப்ப இந்த ஃபங்க்ஷனுடைய கிராஃப் வந்து f of t னா f prime of t எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா எப்படி இருக்கும்? இது எல்லாமே என்ன வருது? இந்த ஸ்லோப் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்குது. வீடியோ தெரியல. ஆமா தானே? இல்லப்பா வீடியோ தெரியல சார். சரி சரி ஓகேவா. பாசிட்டிவா தான் இருக்குது. அப்ப இதனுடைய கிராஃப் எப்படி இருக்குன்றதா என்னுடைய கேள்வி. அதை மட்டும் எதை கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்களேன். சொல்லுப்பா. y equals k minus x மாதிரி இருக்குமா சார்? என்னது? y equals k minus x சார். y equal to k minus x. No. 0ல some value k எடுக்கும். சோ kல வந்து அது 0 ஆயிடும் அந்த மாதிரி. எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இதுல சார். அப்படிதான் இருக்குமா அது? சார் இது லாஜிக் வந்து வச்ச மாதிரி தானே இருக்கு. எப்படியா இருக்கும்? ஆமா சார். சும்மா நான் ரஃபா வரைஞ்சேன். இப்படி இப்படி நம்ம 100 இல்ல சும்மா ஒரு இதுவா போட்டு வச்சுக்கலாம். இப்படி இருக்குமா? இன்ஃபினிட்டி க்ளோஸா போற மாதிரி போகுமா? ஏன்னா இந்த இடம் ஏறுது. கரெக்டா தானே? அப்ப இப்படி ஏறுற மாதிரி இருக்கும். கரெக்டா? அப்ப இந்த சார்ஜ் ஏறினதனுடைய எந்த ரேட் ஸ்பீட்ல ஏறிக்குதுன்றது இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அப்ப பிகினிங்ல வந்து பாத்தீங்கன்னா வெரி ஹையா ஏறிக்குது. அப்புறம் போக போக அது எப்படி ஏறிக்குது? அதனுடைய சார்ஜ் உள்ள இன்புட் தள்ளுறது எப்படி இருக்குது? குறைவா இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டா தானே? சும்மா ஒரு ரஃப் கிராஃப் தான். இது ஒன்று எக்ஸாக்ட் கிராஃப் போடல, நான் ஒரு ரஃப் கிராஃப் தான். சரியா?
அப்ப நம்ம மோஸ்டா தான் இந்த சாப்டர்ல படிக்கிறது எல்லாமே இது எக்கச்சக்கமா இருக்குது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எல்லாம் வாழவே முடியாது போல இருக்கு. இவ்வளவு நாள் இந்த பியூர் பேப்பர் எடுத்துட்டு அப்படியா ஒன்னதுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பேப்பர் எடுத்திருக்கலாம். இல்ல அருமையா என்ன சொல்றது, அவ்வளவு அப்ளிகேஷன் இருக்குது. எதுல பார்த்தாலும் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல. போடலாம் ஒன்னொன்னா நான் ட்ரை பண்ணி நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பிகினிங்ல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். அப்ப நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஃபங்க்ஷனுடைய பிஹேவியரிசத்தை பத்தி அனலைஸ் பண்ண போறோம்னா தான், அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். மேத்தமெட்டிக்ஸா பாக்குறோம் அப்படின்னாக்கா இப்ப கிவன் ஃபங்க்ஷன் எஃப் கொடுத்து விட்டாங்க. எஃப் பிரைம்ன்றது என்னது, அந்த மூமெண்ட்ல அந்த எந்த ரேட் ஆஃப் சேஞ்சில் அது இருந்துக்குது, அந்த இடத்துல எப்படி இருந்துக்குது. ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு தெரியாது, கரெக்டா தானே? ஏன்னா டெரிவேட்டிவ்ன்றது வேற ஃபங்க்ஷன், எஃப்ன்றது வேற ஃபங்க்ஷன். இந்த எஃப் ஃபங்க்ஷனுடைய இதுதான் இது, அந்த எப்படி அந்தந்த ஒரு பாயிண்ட்ல எந்த ஸ்பீட்ல அது ப்ராசஸ் ஆகிக்குது அப்படின்றது தான் இது சொல்ல வருது. அது இடத்துக்கு தகுந்த மாதிரி மாறும், கரெக்டா தானே? இப்ப நீங்க இருக்குல்ல சார், என்னப்பா அந்த சீக்கண்ட் லைன் இருக்குல்ல சார், அது வந்து ஆவரேஜ் வெலாசிட்டின்னு சொல்றாங்க சார். ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட், எக்ஸாக்ட் தான். அதுதான் ஆமா ஆமா, இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி சார். ஆமா, கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். சரி சரி, அவங்க கரெக்டா சொன்னாங்க பாரு. அந்த சீக்கண்ட் லைன்ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. எனக்கு இந்த இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்றதுக்கே ரொம்ப தடுமாறுறேன் நான். தமிழ்ல வந்து நான் படிச்சது முடுக்கம், திசை வேகம், அப்படிதான் படிச்சது உண்டு. அந்த மாதிரி தான் அர்த்தம் போது அவசரம். அப்படி இங்கிலீஷ்ல சொல்லும் அந்த அந்த வார்த்தை எனக்கு வர மாட்டேங்குது. எனக்கு என்னன்னா படிக்கும் போது ஓகே அந்த நெய்பர்ஹுட் ஆஃப் பாயிண்ட், அவ்வளவுதான், தட்ஸ் ஆல். இந்த சீக்கண்ட் லைன்ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி, சாரி ஆவரேஜ் என்ன சார் சொன்னீங்க? வெலாசிட்டி தான் சார். ஆவரேஜ் வெலாசிட்டி. வெலாசிட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா என்னது, அந்த வெரி ஷார்ட் என்னது இன்ஸ்டன்ட் என்ன சொன்னீங்க? இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி. இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி என்னமோ, ஓகே நான் அதை சொன்னல, அது அந்த மீனிங் தான். அது ப்ரொனன்சியேஷன் எனக்கு வராது, ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் அது. சரி ஓகே, இப்ப வேற ஏதாவது சும்மா ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறேன். இப்ப நம்ம டெரிவேட்டிவ்னா நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னது, அது மேத்தமெட்டிக்ஸ்னா பார்க்கணும்னா நீங்க அந்த ஃபங்க்ஷன் வந்து அட் தட் பாயிண்ட்ல எப்படி அதனுடைய பிஹேவியர்ஸ் இருக்குது, அட் தட் பாயிண்ட்ல அதனுடைய பிஹேவியர், அதான் டெரிவேட்டிவ், கரெக்டா தானே? இப்ப ஆக்சலரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சலரேஷன் ரெண்டுமே நடக்கணும். இப்ப நம்ம பேருனா செலிதாஸ். இப்ப செலிதாஸ் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் பண்ற இடத்துல இதை வச்சுக்கோ, நம்ம பார்ப்போம். ரெண்டுமே சரிங்க மேடம். இப்ப இந்த இடம் ஏல இருந்து பின்ற இடத்துக்கு செலிதாஸ் வந்து பைக்ல போறான்னு வச்சுக்கோ, எந்த ரோடு, கரெக்டா தானே? ரோட மேரேஜ் ஆனதுக்கு அவனுக்கு வண்டி ஏதோ எடுத்து கொடுத்து வச்சுக்கிறாங்க, கஷ்டப்படுத்தாம. சரி ஓகே, அந்த ப்ராசஸ் ஆன் இருக்குது. இப்ப கொஸ்டின் என்னன்னா, ஏல இருந்து பி பாயிண்ட்டுக்கு இந்த இடத்துக்கு, இப்ப இவங்க வீட்டுல இருந்து அவங்க வீட்டுக்கு ரீச் ஆகும்போது பையன் எப்படி வண்டி ஓட்டுறான் அப்படின்றது அந்த மேடம்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க. இப்ப பிகினிங்ல நல்லா ஃபாஸ்டா போய்கிட்டே இருப்பான். திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஒரு டிராபிக் ஜாம் ஆகும், ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும். சரி ஓகே, அவன் பிரகாரமே போவோம். ஒரு ஸ்பீடு பிரேக்கர் இருக்கும், மறுபடியும் அந்த ஸ்லோ ப்ராசஸ் இருக்கும், மறுபடியும் கொஞ்சம் தூரம் போவோம், மறுபடியும் ஸ்பீடு இருக்கும். ஆக மொத்தத்துல இது ஒரு 60 கிலோமீட்டர்னு வச்சுக்கோ, கொஞ்ச நேரத்துல கவர் பண்ணிட்டான். பட் இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா எப்படி போய்க்கிறான், எவ்வளவு ஸ்பீட்ல கொஞ்சம் குயிக்கா போய்க்கிறான் அப்படின்றத நம்ம இப்போ ஒரு சும்மா ஒரு ரஃப்பான ஒரு கிராஃப் வரைகிறேன். ஸோ எடுத்த உடனே நல்லா ரொம்ப ஃபாஸ்டா போறான். அப்புறம் கொஞ்சம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா அது மூவ்மெண்ட் இல்லை, கொஞ்சம் ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ். அப்புறம் அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபாஸ்ட் போயிடுறான். இதான் அவன் வண்டியினுடைய அவன் போனதுக்கான இது. இப்ப கொஸ்டின் என்னன்னாக்கா, இறங்கி தானே சரி வரும் கிராஃப்? இறங்கி நிப்பாட்டுறேன் இந்த இடத்த நிப்பா, அப்ப இறங்கும்ல, ஸ்பீடு குறையுது இல்ல? ஸ்பீடு ஸ்லோ ப்ராசஸ் இப்படி போயிட்டு சும்மா நான் அப்படியே சும்மா மேல ஏத்துறேன், அப்படியே சும்மா ஒரு இதுவா சொல்றேன்டா, நீ ரொம்ப பிராக்டிக்கலா பிடிக்காதடா. பல்ராமன்றான் ஸ்பீடு குறையுதுல இறங்குன்றான். நான்
சார் கரெக்ட் தாங்க சார். இப்போ அவன் வந்து இப்போ 60 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க சார் ஒரு இடத்துல. ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்ததுன்னா எப்படி 20 கிலோமீட்டர்ஸ் அவங்க ஸ்லோ பண்ணி தான் சார் அதை கிராஸ் பண்ண முடியும். அப்ப கீழே இறங்கி தான் சார் போகும். அவங்க சொல்றது கரெக்ட் தான் சார். சரி இருக்கட்டும் விட, நான் அந்த பாத்துல இப்படி போய்க்கிறேன்னு நான் சொல்லிட்டேன் விடுங்க, நான் உங்க கூட கிராஃபுக்கு வரல. இப்ப கொஸ்டின் என்னன்னா, எங்கே ஒரு இடம் ரொம்ப குறைஞ்சிருக்கும், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். கரெக்டா தானே? அப்ப அந்த இடத்துக்கு தான் ஏதோ அவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் நடந்துக்குதுன்னு அர்த்தம். அவனுக்கான ஃப்ரீடம் இல்லை இந்த இடத்துல. மேபி அது ஆள் இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது வண்டிங்க முன்னாடி முட்டி இருக்கலாம், இல்ல இவன் போய் முட்டி இருக்கலாம், தெரியாது, எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இந்த கேப்ல. பட் மறுபடியும் இந்த இடத்துல பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா என்னது ரொம்ப ஃபாஸ்டா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கிறான். கரெக்டு தானே? அப்ப அவன் வந்து அவனுடைய போன பாத்து இதுதான். ஆனா ஒரு ஒரு பாயிண்ட்லயும் அவனுடைய பிஹேவியர்ஸை மாறிக்குது, ஒரே மாதிரி இல்லை. அப்படின்னா அந்த இந்த பொசிஷன்ல பிகின். ஆனா ஆவரேஜா சொல்லும் போது சொல்லிடுவாங்க. அதுதான் சீக்கண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டினாங்க. இப்போ இங்க ஒரு பாயிண்ட் இருக்குதுன்னாக்கா இதுக்கு பாக்குறது, இந்த வெரி ஸ்மால் நெய்பர்ஹுட்ல பாக்குறது தான் என்ன வருது, உனக்கு வெலாசிட்டியா கொடுத்துருவாங்க இந்த பாயிண்ட்ல. அதுதான் உனக்கு வந்து பாத்தீங்கன்னா டேஞ்சன்ட் லைனா கொடுக்க வருது. கரெக்டா தானே? சரி, ஓகே. எனிவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, டெரிவேட்டிவ்ன்றது அந்த எஃப்னுடைய பிஹேவியர்ஸை ஈச் நெய்பர்ஹுட்ல பாக்குறது, ஈச் ஸ்மால் நெய்பர்ஹுட்ல அதனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குதுன்னு பாக்குறது தான். இஸ் இட் ஓகே? இப்போ இதுல என்ன ஒரு கொஸ்டின்ஸ், இப்போ நீங்க வெலாசிட்டிக்கு நீ எதை பார்த்தாலும் வெலாசிட்டியா பார்க்கலாம். இப்போ ஒரு பாப்புலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ ஒரு 500 பேர் இருக்கிறாங்க, வருஷத்துக்கு இதுல 30% இன்க்ரீஸ் ஆகுது. 500 பேர் இருக்கிறாங்க ஒரு டவுன்ல, ஒரு 500 பேர் இருக்கிறாங்க. ஸோ 1 இயருக்கு இதுல 30% இன்க்ரீஸ் ஆகுது. கரெக்டு தானே? இப்போ ஒரு 4 வருஷத்துல எவ்வளவு இருக்குன்னு கேக்குறாங்க. எப்படி போடுவோம்? எப்போடு இப்போ 1 இயருக்கு 30% என்னமோ சம் ஏதோ கொஞ்சம் வேல்யூ வரும். 2வது வருஷம் பார்க்கும்போது அந்த 30% ஆட் ஆகிக்கணும், ஆமா தானே? 3வது வருஷம் பார்க்கும்போது அந்த 500 பிளஸ் அடுத்து என்னது, அந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிக்கணும் பாவோம், 30% பார்த்துட்டே போனோம்னாக்கா இப்ப கொஸ்டின் இப்படி போய்கிட்டே இருக்குது. 1000 பேர் எப்போ வரும், இந்த மாதிரி கேள்வி எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். கரெக்டா தானே? இது எல்லாமே என்னன்னாக்கா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மூலமா சால்வ் பண்றாங்க. இது அது மட்டும் கிடையாது. இந்த பேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுவோம், அது 3 மாசத்துல அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கூடும், மறுபடியும் அந்த இன்ட்ரெஸ்ட் சேர்த்து மறுபடியும் அது ஒரு பிரின்சிபல் அமௌண்டா மாறும், மறுபடியும் அதுக்கு அந்த மாதிரி ஆன் போவோம். இப்ப அதை தவிர வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெயினா அதிகமா யூஸ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல்ஸ்ல தான். இப்ப மெடிக்கல்ஸ்ல அதிகமான அப்ளிகேஷன் உள்ள எடுத்துன்னு வந்துட்டாங்க. அடுத்து இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதெல்லாம் அந்த ப்ராசஸ் போயிங்குது. இப்போ இந்த பேட்டரி, செல்போன், டவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இல்லாத வாழ்றது ரொம்ப கஷ்டமானு தோணுது. ஸோ அவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போ எது வந்தாலும் ஒரு ஃபங்க்ஷன் கொடுக்கணும், அந்த ஃபங்க்ஷன் கொடுத்துட்டோம்னா அதனுடைய பிஹேவியர்ஸ் எப்படிலாம் இருக்குது, அந்த பாயிண்ட்ல எப்படிலாம் இருக்குது, அதனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தால் அனலைஸ் பண்றோம். இப்போ ஒரு டியூமர் இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த டியூமர் இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, இப்போ டாக்டர் வந்து இந்த டியூமர்னு ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டே டேப்லெட் கொடுக்குறாங்க. அவங்க சொல்றாங்க ஒரு 1 வீக் டேப்லெட் எடுங்க, இது வந்து சைஸ் குறையுன்னுவாங்க. ஃபர்ஸ்ட் 1 வீக் கூட அந்த ஃபர்ஸ்ட் டே கொடுக்கும் போது மேபி இப்படியே இருந்திருக்கலாம். செகண்ட் டே கொடுக்கும் போது அதனுடைய சைஸ் வந்து இப்படி குறைஞ்சிருக்கலாம். தேர்ட் டே கொடுக்கும் போது அந்த சைஸ் இப்படி குறைஞ்சிருக்கலாம். அப்ப இது என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். அது என்னது நெகட்டிவ்ல போகுது, சுருங்கிக்கிட்டே வருது. கரெக்ட் தானே? அப்ப அந்த டாக்டருக்கு வந்து ஒரு டைம் எடுப்பார், எத்தனை நாள்ல இந்த டியூமர் இல்லாம காலி ஆயிடும். இஸ் ஓகே? சொல்றது புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்றது? அதே போல இப்ப ஒரு சில இப்ப கேன்சருக்குலாம் நிறைய இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நிறைய யூஸ் பண்றாங்க அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப பிகினிங்ல இப்படி இருக்குது, 1 வீக்குக்கு அப்புறம் இப்படி ஆகுது, 2 வீக்குக்கு அப்புறம் இப்படி ஆகுது, 3 வீக்குக்கு அப்புறம் இப்படி ஆகுது. மறுபடியும் டாக்டர்கிட்ட போறோம், டேப்லெட் கொடுக்குறாங்க, அப்படியே கான்ஸ்டன்டா அப்படியே நிக்குது. மறுபடியும் விட்ட உடனே மறுபடியும் மூவ் ஆகுது. இப்படி
இப்போ என்னன்னா டேப்லெட் எடுத்ததுக்கு அப்புறம் வெரி ஹையா இன்க்ரீஸ் ஆகல, ஏற்கனவே இன்க்ரீஸ் ஆனதுல பாதியாவது அந்த ஸ்பீடனுடைய ரேட்டு குறையுது. ஆக முதல்ல இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. கரெக்ட் தானே? ஒரு சர்ஜரி பண்றதுக்கு அவங்க அந்த ஒரு டைம் வைப்பாங்க. இந்த டைம் பீரியட்ல இப்போ இது வரைக்கும் வந்துச்சுன்னா கொஞ்சம் டியூமர் பெருசாகிடுச்சு, அப்போ கட் பண்ணி எடுக்கிறதுக்கு வசதியா இருக்குன்னா அப்போ ஒரு டேப்லெட் பவுண்டரி கொடுப்பாங்க. 3 மாசம் வரைக்கும் சாப்பிடுங்க, 3 மாசம் சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்வாங்க. சரி, ஓகே. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த மெடிக்கல்ஸ்ல இருந்து நிறைய இது மட்டும் எனக்கு தெரியல, எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. எதை பார்த்தாலும் ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மாதிரியே தான் தெரியுது. இப்போ நான் சொல்றது எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் உள்ள வந்துட்டோம்னா 2 ப்ராசஸ் நடக்கும். நடக்கிற ப்ராசஸ்ல இன்னொரு ப்ராசஸ் சேர்த்து நடக்கும். இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஏதாவது ஸ்கூல்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அக்ஸலரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல பார்க்கலாம். ஸ்கூல் பசங்களுக்கு நீங்க எடுத்திருப்பீங்களே ஏதாவது அக்ஸலரேஷனுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். சார் இப்போ வந்து ஒரு பேஷண்ட் டெத் ஆயிட்டாங்கன்னா அந்த டைம் நம்ம சொல்றோம்ல, அந்த அப்ளிகேஷன் வரும்ல சார், அது எப்படி சார் சொல்றாங்க? வர நான் இன்னைக்கு நிறைய பேசிக்கா பேச வேண்டிய விஷயம். சும்மா ஜஸ்ட் நம்ம கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவோம், படிக்கிறதுல நம்ம ஏரியா தானே அது படிக்கிறது. லைட்டா தெரிஞ்சு வச்சுக்கினா போறோம், மீதி நம்ம புக் படிக்கும் போது நல்ல டெப்த் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்பதான் நமக்கு ஒரு ஃபீல் வரும். ரிசர்ச் இதுல பண்ணும்போது அவ்வளோ இது வாய்ப்புகள் நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறைய அதிகமா இருக்கு. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நல்லா உனக்கு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பேஸ் உலகம் எப்படி போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா நிறைய ஐடியில கூட அது போகலாம். ஐடினா இவங்க இருக்கிறதுல இந்த ப்ரோக்ராம் கோடிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது அது எல்லாமே இது உள்ள வரும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல உள்ள. இப்போ இந்த கொரோனா பீரியட்ல கூட போட்டாங்கல்ல, இப்போ ஒரு 5000 பீப்புள் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னாக்கா இது இன்ஃபெக்ஷன் ஆகிற பீப்புள், அடுத்தது ரெக்கவர் ஆகிற பீப்புள். ஆமா தானே? ரெக்கவர் ரேட்டு இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன் ஆகிறது ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, ரெக்கவர் வந்து 0 இருக்குது. அடுத்தது என்னன்னாக்கா இன்ஃபெக்ஷன் ஆகணுன்னே பரவ ஆரம்பிக்கும், அப்புறம் இதுல குறைய ஆரம்பிக்கும். கரெக்டா தானே? இதுல குறைஞ்சதுன்னா இங்க மறுபடியும் ஒரு 5 பேருக்கு ஆகுது, அடுத்தது 13 பேருக்கு ஆகுது. அப்ப இந்த ரேட் ஆஃப் ப்ராசஸே வந்து பாத்தீங்கன்னா அப்ப டைம் இன்டர்வல் தான். இப்போ 1 ஹவர்ல இது, செகண்ட் ஹவர்ல 5 பேருக்கு ஆகிக்குது, 3வது ஹவர்ல 13 பேருக்கு ஆகிக்குது, ஆன் சோ ஆன் இப்படி போய்கிட்டே இருக்குது. இங்க போகும்போது அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க ரெக்கவர் ஆகிற பீப்புளும் கொஞ்சம் கூடுதல் ஆகிக்கிட்டே வரும், இங்க குறைஞ்சிக்கிட்டே வரும். கரெக்டா தானே? அப்ப சைமல்டேனியஸா ஒரே இடத்துல 2-3 விஷயம் நடக்கிற மாதிரிலாம் இருக்கும். செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்லாம் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உங்களுக்கு இப்போ ஒரு பைக்ல போறோம்னு வச்சுக்கோ, இப்போ பைக்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு ஃபாஸ்டா போவோம், மறுபடியும் சில இடம் குறையும், மறுபடியும் ஃபாஸ்டா போவோம். இது நார்மல் வந்து வெலாசிட்டி அட் தட் பாயிண்ட்ல அது எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, அட் தட் பாயிண்ட்ல எவ்வளவு ஸ்பீட்ல இருக்குது, டைமுக்கு அந்த ஸ்பீடு போய்கிட்டே இருக்கு. நம்ம கார்ல பஸ்ல போகும்போது கூட அப்படியே மிதிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அப்படியே சர்ன்னு மேல போவோம். அப்படின்னா அந்த பாயிண்ட்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுது, கரெக்டா தானே? அது உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். பைக்ல ஸ்கூட்டர்ல போகும்போது நம்ம அந்த பார்த்தீங்கன்னா 60-90க்கு போவோம், மறுபடியும் குறைப்போம். கரெக்டா தானே? அப்போ ஓவராலா நம்ம 1 ஹவர்ல எத்தனை கிலோமீட்டர் கவர் பண்ணிக்கணும்னு சொல்லிடுவோம். சில இடத்துல ரொம்ப ஸ்பீடா போயிருப்போம், சில இடத்துல 80ல போயிருப்போம், சில இடத்துல 20ல போயிருப்போம். அப்போ ஆவரேஜா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டர் 1 ஹவர்ல கடந்த மாதிரி இருக்கும். அப்போ ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். கரெக்டா தானே? அப்ப ஈச் பாயிண்ட் கண்டுபிடிக்கதான் வெலாசிட்டி. எக்ஸாக்டா அதுதான் வெலாசிட்டி. ஈச் பாயிண்ட்ல காட்டுறது அந்த முள்ளு காட்டுது இல்லையா, அந்த பாயிண்ட்ல இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீடு, இந்த இடத்துல இவ்வளவு ஸ்பீடுன்னு காட்டுது இல்லையா, அது எக்ஸாக்டா வெலாசிட்டி. சரி, இப்ப அக்ஸலரேஷன் அப்படின்னா என்னன்னாக்கா அந்த வெலாசிட்டிலே ஒரு மாற்றம் நடக்கும். இப்ப வெலாசிட்டில சடின்னு ஒரு மாற்றம் நடக்கும். என்னன்னாக்கா இப்ப பைக்ல போய்கிட்டே இருக்கும், அது ஸ்பீடு இறங்கும் ஏறும் இறங்கும் ஏறும் இப்படி போய்கிட்டே இருக்குது. கரெக்ட் தானே? சர்ன்னு ஒரு டேர்ன் வருது, ஒரு ஜர்க் ஒரு ரவுண்டான வருதுன்னு வச்சுக்கோ, ஃபாஸ்ட்ல போயிட்டே இருப்ப, உனக்கு வெலாசிட்டியும் அட் தட் பாயிண்ட்ல உன்னுடைய இதுவும் மாறும், அந்த வெலாசிட்டினுடைய டைரக்ஷனும் மாறும், அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி ஆகும். வேற எதனா ஒரு பெட்டர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். கிரிக்கெட்டு இல்ல, நான் அக்ஸலரேஷன் கேட்கறேன் மீனிங் எக்ஸாக்டா ஏதாவது ஒரு. அது நீங்க சொல்றது எல்லாமே இதுதான், அந்த வெலாசிட்டி தான், ஆவரேஜ் அந்த ஸ்பீடு தான் சொல்றீங்க. அக்ஸலரேஷன்ன்றது வெலாசிட்டிலே ஒரு மாற்றத்தை கொடுக்கணும்.
அதுல ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்கணும். ஒரு இப்ப நம்ம பைக்ல போயிட்டே இருக்கிறோம், சடீர்னு ஒரு பிரேக் கொடுத்தோம் அப்படின்னாக்கா எல்லாமே ஒரு மாற்றம் வரும். அந்த வெலாசிட்டில ஒரு சடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும். ஏர்பின் பெண்டா சரி ஓகே, மேபி இருக்கலாம், எனக்கு அது சொல்ல தெரியல எப்படின்றது எனக்கு. சார் இந்த ஃப்ரிட்ஜ்ல என்னோட இது அக்ஸலரேஷன் என்னன்னா வெலாசிட்டிலே ஒரு சடீர் சேஞ்சஸ் நடக்கும். கிரிக்கெட்ல விக்கெட் வீழ்ந்த உடனே ஸ்கோர் வந்து டவுன் ஆகும். தெரியல நீங்க இப்ப என்னன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட். வந்து ஒரு வண்டி வந்து ஒரு ஸ்பீட்ல போயிட்டு இருக்கு, இன்னொரு வண்டி அத மோதுற மாதிரி வந்துச்சுன்னா அதோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும், அது சொல்லலாமா சார்? அப்படியும் சொல்லலாம். ஆக்சுவலா என்னமே நம்ம நடைமுறை லைஃப்ல யூஸ் பண்றதுல எல்லாமே வந்து செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வரும். அது நமக்கான கிளாரிட்டி தெளிவா சொல்ல முடியல. எனக்கு புரிதல் வருது, ஆனா தெளிவா சொல்ல முடியல என்னால. ஏன்னா என் கையில ப்ராப்ளம் இல்ல. கரெக்டா இப்ப ப்ராப்ளம்னா நான் போட்டு காட்டு இதுதான் வெலாசிட்டி, இது அக்ஸலரேஷன், மேபி நாளைக்கு கையில எடுத்துட்டு வரேன், அந்த ப்ராப்ளத்தோட கையில எடுத்துட்டு வரேன் நான். அப்ப உங்களுக்கு டீடைலா சொல்றேன். அப்போ நம்ம இதை சொல்லலாமா சார்? நம்ம டேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். டேங்க்ல இருந்து நீங்க டேப் திறக்குறீங்கன்னா அந்த வாட்டர் பிரஷர் குறைய குறைய என்ன ஆகும்னா அந்த தண்ணியோட இது வந்து ஸ்லோ ஆகும் இன்னும். அதை சொல்லலாம். சொல்லலாம், நீங்க எதை வேணாலும் சொல்லலாம். நீங்க ஆல்மோஸ்ட் நிறைய விஷயங்களை சொல்ற மாதிரி இருக்கும். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா வெலாசிட்டில ஒரு மாற்றத்தை நடக்குது தான் அக்ஸலரேஷன். ஸோ மேத்தமெட்டிக்ஸ் பீப்புளா பார்க்கும்போது அக்ஸலரேஷனா நமக்கு மீனிங்லாம் எதுவும் தெரியாது. நமக்கு தெரிஞ்சது என்னது, ஜஸ்ட் செகண்ட் டெரிவேட்டிவ். சரி, இந்த ஏரோப்ளேன் டேக் ஆஃப் எடுக்குதுல்ல, அது லேண்டிங் ஆறது எல்லாம் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இது growth rate, இதுல வந்து growth rate இது டிக்ரைஸ் ஆகுது, இதுல சடீர் ஒரு சேஞ்சஸ் வரும், மறுபடியும் இதுல என்ன ரெக்கவர் ஆகும். என்னப்பா பூனையா தெரியல. இல்ல நீங்க நான் சும்மா அப்படி ஊதி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான். நான் எதுவுமே பர்ஃபெக்ட்டா சொல்லி கொடுக்கல. இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு ஊதி விட்டுக்கிறேன் அவ்வளவுதான். இப்ப நீ என்ன பண்றனாக்கா, நீ வீட்டுக்கு போகும்போது கொஞ்சம் யூடியூப்லயோ இல்ல எதுலயோ நீங்க ஒரு வாட்டி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஐடியாஸ் ஏதாவது நீங்க அவருடைய ஜியோமெட்ரிக் மீனிங் இல்ல ஏதாவது அந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் போட்டு பாருங்க, அப்ளிகேஷன் பாருங்க, டே டு டே லைஃப்ல என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு ஐடியா புரியும். இப்போதைக்கு நான் சும்மா தூண்டுதல் மட்டும் தான் பண்ணிக்கிறேன். நான் எனக்கு எக்ஸாக்டா எனக்கு பண்ண தெரியல. அது என்கிட்ட எந்த டூலுமே இல்லை பெருசா. ஏரோப்ளேன் லேண்டிங் ஆறது, டேக் ஆஃப் எடுக்கிறது, இதெல்லாம் கரெக்டா தான். அது பெரிய விஷயம் தான், அது நமக்கு தெரியாது இல்ல. எனக்கு இந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னப்பா, ஜிஎம்சி ஸ்கொயர், என்னது ஜிடிஎம்சி ஸ்கொயர்னு ஒண்ணு போடுவீங்களே, புவியீர்ப்பு முடுக்கம், E ஈக்குவல் டு எம்சி ஸ்கொயரா, எஃப் ஆஃப் டி ஈக்குவல் டு ஜிடி கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குல்லப்பா. ஜிஎம் ஆர் ஸ்கொயரா, கேபிட்டல் எம், எம்னா மாஸ் தானே அந்த பொருள், இன்னொரு ஸ்மால் எம். அடிச்சு விடுங்க, அடிச்சு மாயிங்க எப்படியாவது. சரி ஓகே, சரி ஓகே. அடுத்தது ஸ்லோ ஃபீல்டுனா என்னன்னு பாத்துக்கிறியா? ஸ்லோ ஃபீல்டு கேள்விப்பட்டது இல்லையா? ஓகே, ஸ்லோப்டா, ஸ்லோப் ஃபீல்டு இதான் மெயினா இருக்கும். இப்ப நம்ம பொதுவா ஒரு சில எஃப் கொடுத்தோம்னா ஃபங்க்ஷன் கொடுத்தோம்னா கிராஃப் வரைஞ்சிருவேன்.
கரெக்ட் தானே? உனக்கு ஃபார் எக்ஸாம்பிள் எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 அப்படின்னு கொடுத்தனா வரைஞ்சிருவேன். எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் இந்த மாதிரி உனக்கு தெரிஞ்ச கிராஃப் கொடுத்தா ரஃபா எக்ஸ் ஆக்சில் என்ன ஒய் ஆக்சிஸ்லாம் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கிராஃபை ட்ரா பண்ணிடுவேன். கரெக்ட் தானே? இப்போ ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆல்சோ ஒன் ஆஃப் த ஒரு ஃபங்க்ஷன் தான். அதுக்கு கிராஃப் வரைய முடியுமா? கரெக்ட் தானே? இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல கிராஃப் வேலிடா, அதுக்கு எக்ஸிஸ்டன்ஸ் உண்டா, வரைய முடியுமா, அதுக்கு அர்த்தம் புரிதல் வருமா அப்படின்றதான அடுத்த கொஸ்டினா இருக்கும். சும்மா கொஸ்டின் கேட்போம், பதில் தெரியுதா இல்லையா அப்பாற்பட்ட கேள்விகளை நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கணும், கேட்டாதான் புரிதல் வரும். இப்போ dy by dx equal to y in y. சும்மா இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தானே. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நான் என்னன்னு சொல்லல, இட்ஸ் ஈக்குவேஷன் ஆஸ் திஸ் ஆஃப் திஸ் ஃபார்ம் தட் அண்ட் சோ ஆன் அப்படி இருக்கும். இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இதனுடைய ஸ்லோ ஃபீல்டு என்ன? இப்போ இதுதானே தீட்டா, dy by dx என்ன ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தானே. அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது என்னன்னா ஒய்க்கு என்னன்னா இப்போ xy பிளேன்ல இப்படி வரையற முடியும். இப்போ ஒய்க்கு 0 கொடுத்தா என்ன வரும்? எக்ஸ் அங்க இல்ல, கரெக்டா தானே? எக்ஸ் அங்க இல்ல. இப்போ ஒய்க்கு நம்ம 0 கொடுத்தோம்னா என்ன வரும்? அட் தட் பாயிண்ட்ல 0ல இப்படி இருக்கும். ஏன்னா இதுக்கு என்ன உண்டு? டைரக்ஷன் உண்டு. கரெக்டா தானே? இந்த பாயிண்ட்ல இப்படி பண்றோம் அப்படின்னா tan θ அது என்னது தீட்டா என்னவா இருக்குது? 0வா இருக்கு. 0வா இருக்குன்னா எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா தானே இருக்கும். கரெக்டா தானே? எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலலா தானே இருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது இது வந்து ஒய்க்கு 0 கொடுத்து வச்சுக்கிறேன். y equal to 1க்கு y equal to 1, இப்போ x equal to 1 y equal to 1 அந்த xக்கு 1 கொடுக்குறேன். 1ன்ற இடத்துல என்னது xy பார்க்குறேன். xy அந்த பாயிண்ட் தானே பார்க்குறேன். x y இப்போ x yனா x1 இப்போ என்னன்னா 1 அட் தட் பாயிண்ட்ல என்ன இருக்கும்? x1 y என்னது 1, ஏன்னா இங்க x கிடையாது. கரெக்டா தானே? அப்போ 1 பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டா தானே? இப்படி இருக்கும். சும்மா ஒரு ரஃபா ஒன்று இப்படி வரைஞ்சி வச்சுக்குவோம். கோடு இப்படி போடுவோம் இல்லையா சார்? 1னா தீட்டாவோட வேல்யூ 1னா, தீட்டாவோட வேல்யூ 1னா இதோட வேல்யூ 1 சார். tan θ டான்ஜென்ட் லைன் அந்த தீட்டா ஓ tan ஆஃப் தீட்டாவோட டிகிரி வந்து 1 டிகிரி அந்த மாதிரி. ஆமா ஆமா. இப்போ 1,2ல எப்படி இருக்கும்? இப்போ 1,2னா இந்த பாயிண்ட் அந்த இடத்துல என்ன வரும்? y 1 தான் வரும். 1,2னா அதானே? 1,2 இல்ல 2,1 என்னப்பா சொல்றது? அரே இந்த பாயிண்ட்ல இந்த x ஆக்சில் ஒன்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன் இல்லையா? 1 இப்போ இதுல வேரி y தானே வேரி ஆகும். அப்போ 1,2னா என்ன இருக்கும்? இது வந்து y equal to x லைனுக்கு அந்த parallel tan θ. இப்போ இது என்ன வரும்னா கொஞ்சம் மேல வரும். m equal to 2னா இப்படி தானே இருக்கும். அடுத்து m equal to 3னா இப்படி மேல இருக்கும் இல்லையா? ஆமா தானே? அடுத்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? அதை விட இன்னும் கொஞ்சம் மேல ஏறுற மாதிரி இருக்கும். அடுத்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? இன்னும் மேல ஏறுற மாதிரி இருக்கும். கரெக்டா தானே? ஓகே, இப்ப x equal to 0ல எப்படி இருக்கும்? என்னமா இந்த லைன் ஃபுல்லா அப்படியே இருக்கும். அடுத்த லைன் மாறும் போது எக்ஸ் கோஆர்டினேட் நான் பாயிண்ட் பார்க்குறேன் 1,1 a, b இருக்குது இல்லையா? அந்த மாதிரி பார்க்குறேன். அந்த கோஆர்டினேட்ல எப்படி இருக்குதுன்னு a, bன்னு ஒரு கோஆர்டினேட் இருக்குது இல்லையா? இந்த கோஆர்டினேட்ல எக்ஸ் ஒய். அப்ப எக்ஸுக்கு நான் இன்புட் கொடுக்கலான்னு பார்க்குறேன், இல்லை. அப்போ ஒய்க்கு மட்டும் தான் பார்க்க முடியுங்க. இப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் எக்ஸ் பிளஸ் ஒய் என்னாக்கா 2 பாயிண்ட்டுக்கு சப்ஸ்டிட் பண்ணுவேன். இப்போ இருக்கிற பாயிண்ட் என்ன பாயிண்ட் இருக்குது? ஒய். அப்போ அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் தான் அந்த பாயிண்ட்ல பார்க்க போறேன். ஆமா, இந்த இடத்துல இல்லை. சரி, ஓகே. இப்போ இந்த லைன்ல எக்ஸ் பூரா 0 தானே? அப்ப எக்ஸ் 0னா ஒய் என்னவா இருக்கும்? ஒரு பாயிண்ட்லயும் எல்லாமே அப்படியேதான் வருமா? எல்லா கிராஃப் அப்படிதான் வருமா? சரி, இப்ப 2ல பாரு.
இல்லையே. ஓ யா இல்ல இல்ல நம்ம சும்மா இந்த கிராஃபே போடலாம். இப்போ 1, -1ல எப்படி இருக்கும்? இந்த பக்கம் -1, 1 இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? கையாவா இந்த ஒரே நிமிஷம் இருப்பா, நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து வச்சிருந்தேன். இதுல ஏதோ மிஸ்டேக் ஏதோ தவறா பண்றேன்னு நினைக்கிறேன். ஆன்லைன்ல ஒரே நிமிஷம் இருந்தா நான் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்து எடுக்க வச்சோம் என்ன பார்க்கலான்னு. தெரியல கூட நீ போட்டு அதை கொடுறா. இப்ப எதுல என்ன மிஸ்டேக் பண்றேன் நானு? ஆக்சுவலா நீங்க இதை இன்டகிரேட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? y equal to e power x அந்த கிராஃப் தான் அதுல வர ஆரம்பிக்கும். சரி ஓகே, நான் இதை ஒண்ணு போடுறேன். நான் கொஞ்சம் ஏதோ கவனிக்கல விட்டுட்டு இருக்கிறேன்னு நினைக்கிறேன். இப்ப dy by dx is equal to -x by y. இப்ப இந்த கிராஃப் போடுறேன். இது வர அதுல ஏதோ மிஸ்டேக்ஸ் ஏதோ தப்பா விடுறேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்து சொல்றேன் வரையிற. So 1 2 3 4 -1 -2 -3 -4 1 2 3 4 -1 -2 -3 -4. ஓகே, இப்ப பாருப்பா. இப்ப XY ரெண்டுமே இன்வால்வ் ஆகிக்குது. இப்ப பார்க்கலாம். அட் 0ல நம்மளால சொல்ல முடியாது. 0/0 வரும், அது நாட் டிஃபைன். அட் 1ன்ற பாயிண்ட்ல என்ன வரும்? x0 y வந்து 1. அப்ப என்ன வரும் உனக்கு? 0 தான் வரும். 0னா என்னது? அடுத்தது x வந்து என்னது? மறுபடியும் x0 y வந்து 2ல இருக்குது. அங்க எப்படி இருக்கும்? பேரலல் தான் இருக்கும். இங்க பேரலல் தான் இருக்கு, இங்க பேரலல் தான் இருக்கும். இந்த இடம் அப்ப இந்த லைன்ல பேரலலா இருக்க முடியும். இஸ் இட் ஓகே? கரெக்ட்டா? இப்ப அந்த 1,1ன்ற பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? -1 எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். என்ன tan θ பார்க்கணும், ஸ்லோப்பை பார்க்கணும். இது வந்து பாத்தீங்கன்னா என்னது? ஸ்லோப். அந்த y = mx நம்ம ஏதோ ஞாபகம் இருக்குதா? இந்த m தான் இது. கரெக்ட்டா? ஓகே, அப்ப இந்த இடத்துல இந்த பாயிண்ட் என்னது? 1, -1 1, -1 என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். அப்ப +1 எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்ட்டா? இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்கும்? 1,0ல 1 0. அப்ப என்ன? இன்ஃபினிட்டி இருக்கும். கரெக்ட்டா தானே? அப்ப இன்ஃபினிட்டினா எப்படி இருக்கும்? இப்படி இருக்கும், வெர்டிகலா இருக்கும். கரெக்ட்டா தானே? மறுபடியும் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இந்த இடத்துல வெர்டிகலா இருக்கும். கரெக்ட்டா? மறுபடியும் இந்த பாயிண்ட்ல எப்படி இருக்கும்? ஒன்னு நெகட்டிவ் பாயிண்ட், ஒன்னு பாசிட்டிவ். அப்ப இது என்ன ஆயிடும்? பாசிட்டிவ் ஆயிடும். மறுபடியும் அந்த இடத்துல எப்படி இருக்கும்?
y ஈக்குவல் டு எக்ஸ் y ஈக்குவல் டு எக்ஸ்ல என்ன இப்படி இருக்கும் ஸ்லோப் மைனஸ் ஒய்னா இப்படி இருக்கும் கரெக்ட் தானே அப்ப இந்த இடத்துல பிளஸ் தான் அப்ப எப்படி வரும் உனக்கு இப்படி இருக்கும் கரெக்டா அப்படியே இந்த 2ன்ற பொசிஷனுக்கு வரைஞ்ச அப்படின்னா எப்படி இருக்கும் பாரு இந்த இடத்துல எப்படி இருக்கும் பாரு மறுபடியும் 1,2ல 1,2னா என்ன வரும் x1 மைனஸ் 1/2 மைனஸ் 1/2 இது 1 மைனஸ் 1/2னா எப்படி இருக்கும் இன்னும் சாய்வா இருக்கும் இதை விட என்ன கீழே இருக்கும் இப்ப மைனஸ் 1/2னா இப்படி வரும் இல்லையா இந்த ஸ்லோப்பை விட இந்த ஸ்லோப் கம்மியா இருக்கும் கரெக்ட் தானே அப்ப இது இருக்கிற பொசிஷனை விட இது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இப்படி இருக்கும் என்னமா இந்த இடத்துல எப்படி இருக்கும் இப்படிதான் இருக்கும் இந்த இடத்துல இப்படிதான் வரும் சும்மா வரைஞ்சுக்கிட்டே வாங்க கொஞ்சம் தள்ளி குறிச்சிட்ட பாயிண்ட் and so on இப்படி போகும்பா இதாம்பா அதனுடைய ஸ்லோ ஃபீல்டா இருக்கும் இப்ப நீங்க அந்த dy by dx இருக்குது இல்லையா dy by dx இதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கும் அப்ப இந்த ஃபங்க்ஷனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் எப்படி இருக்குன்றது இந்த கிராஃப் ரெப்ரசென்ட் பண்ணும் இந்த இதுல அந்த பொருளுடைய ஆப்ஜெக்ட் மூவ்மெண்ட் இப்படி இருக்குன்னு இதை சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் x² + y² = c² னு வரும் கரெக்ட்டா தானே இத சால்வ் பண்ணீங்கன்னா x² + y² = c அது சம் c² கரெக்ட்டா தானே இப்ப அந்த கிராஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஜாயின் பண்ணே உங்களுக்கு அந்த கிராஃப் அந்த இப்ப x² + y² ல ஒரு ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுதுன்னா அதனோட ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் எப்படி இருக்குன்னாக்கா இப்படி தான் இருக்கும் இந்த பாயிண்ட்ல இப்ப x² + y² = 1 அப்படின்னாக்கா அப்ப 1ன்ற பாயிண்ட சுத்தி வர அந்த சர்க்கிள் இப்படி இருக்கு இல்லையா இந்த சர்க்கிள்ல ஒரு ஆப்ஜெக்ட் ரவுண்ட் அடிக்குது அந்த ஆப்ஜெக்ட்னுடைய இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும் இந்த இடத்துல ஒரு ஸ்பீடு இருக்கும் இந்த இடம் நம்ம கல்லு கட்டி இப்படி சுத்தம் இல்லையா சில இடம் ரொம்ப இது பண்ணோம்னா ஃபாஸ்டா போகும் சில இடம் ஸ்லோவா போகும் கரெக்டா தானே அப்ப அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மென்ட் தான் இப்படி பண்ணுவோம் அப்ப இந்த c² மாத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னாக்கா இந்த உனக்கு இதுக்கு பேர் என்னன்னா ஸ்லோ ஃபீல்டுன்னு அர்த்தம் இப்ப இத ஒரே மாதிரிங்கிறத கனெக்ட் பண்றோம் இப்ப இதுக்கு கிராஃப் சொல்லு பார்க்கலாம் இப்ப என்னது dy by dx அது எப்படி வரும்னாக்கா இதுக்குது இல்லையா இப்படி ஜாயின் பண்ணீங்கன்னா அந்த ஸ்லோ ஃபீல்ட ஜாயின் பண்ணீங்கன்னா இப்படி போவோம் மறுபடியும் அடுத்தது பார்த்தனியா இப்படி இருக்கும் மறுபடியும் அடுத்தது பார்த்தனியா இப்படி இருக்கும் உனக்கு வேலையே ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிடும் அந்த ஸ்லோப் ஏன்னா நமக்கு ஒரு கர்வ் இப்படி இருக்குதுன்னா அதனுடைய டேஞ்சன்ட் லைனுக்கு எல்லாம் இருக்குதுன்னா அதை ஜாயின் பண்ணா என்ன ஆயிடும் உனக்கு அந்த கர்வ் வந்து நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிக்கலாம் கரெக்டா தானே சரியா இப்ப நான் வேற ஏதாவது ஒரு கிராஃப் ஒண்ணு கொடுக்குறேன் வரேன் சும்மா வரைஞ்சு பாரு வரேன் சரியா வர சொல்றேன் வரேன் இப்ப உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும் இப்ப என்ன சொல்ல வரனாக்கா இது இந்த tan θ இருக்குது இல்லையா இப்ப இதனுடைய ஸ்லோ ஃபீல்ட் யாருனாக்கா இப்படி டிராப்பா இருக்கும் இப்ப இது இந்த ஒரே மாதிரி இருக்கிற ஸ்லோப் இருக்குது இல்லையா இப்ப இங்க கனெக்ட் பண்ண பாரு ஒரே ஷேப்ல இருக்கிறத கனெக்ட் பண்ண அப்படி ரவுண்ட் அடிக்குது பாரு கரெக்டா தானே இன்னும் ரொம்ப க்ளோஸா பார்க்கும்போது உனக்கு எப்படி இருக்கும் சொல்லு பார்க்கலாம் இது பாக்குறதுக்கு அப்படின்னா இப்ப நீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படி பாத்தீங்கன்னா என்ன வரும் அது சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் கரெக்டா தானே சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப உனக்கு இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்றதுல ஈச் ஒன் சொல்யூஷன் தான் வரும்
இப்ப dy by dx இது இப்ப இந்த ஃபங்க்ஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கிற ஃபங்க்ஷன் y of 0 equal to some y of x naught equal to எனக்கு y naught வரணும். இதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். எனக்கு நிறைய சொல்யூஷன்ஸ் கர்வ். அப்ப இதுக்கு பேர் என்னன்னாக்கா மேத்தமெட்டிக்ஸ்ல இன்டெகிரல் கர்வ் ஒண்ணுவாங்க. இன்டெகிரல் கர்வ் ஒண்ணுவாங்க. சொல்யூஷன் கர்வுக்கு பேர் தான் இன்டெகிரல் கர்வ். இப்ப இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்டாங்கன்னாக்கா இப்ப y of x naught equal to y naught. அப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இதுவும் சொல்யூஷன் தான், இதுவும் சொல்யூஷன் தான், இதுவும் சொல்யூஷன் தான். பட் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற பர்டிகுலர் சொல்யூஷன் வேணும்னு. அப்ப x naught என்ற பாயிண்ட்ல y naught எடுக்குது. y of x naught தான் இந்த பாயிண்ட்க்கு பேரு y naught. அப்ப இதுதான் எனக்கு தேவை. இது ஓகே. அப்ப இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஆஃப் சொல்யூஷன்ஸ் இருக்கும். அதுல அந்த ஃபேமிலியில ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் தான் என்னது உனக்கு இந்த இனிஷியல் கண்டிஷன் சொல்றது. நிறைய சொல்யூஷன் இருக்குது, எனக்கு இந்த சொல்யூஷன் தேவையான சொல்யூஷன்ன்றது சரிதானே? அதுதான் என்னன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம். நிறைய இருக்கலாம் இதுல. இது ஓகே சரியா? இன்னும் ஒரு கிராஃப் ஒன்று கொடுக்குற ரஃபா படம் போடுறீங்களா? நீங்க போட்டு பாக்குறீங்களா? எடுத்து போடுறாரு வேற. இது ஓகே ஆன்லைன்ல? அது வேணாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியா கொடு. சரி நானே ஒண்ணு கொடுக்குறேன். எதுக்காட்டி கிராஃப் பாரு. dy by dx is equal to x plus y or okay y minus x இப்படி இருக்கட்டும். இப்போ இதனுடைய கிராஃப் வரை பார்க்கலாம். ஸ்லோப் ஃபீல்ட் வரை x-க்கு y-க்கு வேல்யூ கொடு, அந்த இடத்துல θ எப்படின்னு மார்க் பண்ணு. மார்க் பண்ணனே அது எப்படி அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல ஒர்க் ஆகுதுன்னு சொன்னல, அது எப்படி வருதுன்னு பாரு. அந்த ஃபீல்ட் எப்படி இருக்குதுன்னு பாரு உள்ள. பா இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா உனக்கு கர்ல்னா என்ன, டைவர்ஜன்னா என்ன, இர்ரோட்டேஷன்லாம் என்ன, அந்த சாலிடா என்னன்னு படிப்பு இல்லையா? அதுக்கான அர்த்தம் எல்லாமே பிசிக்கல் மீனிங் எல்லாமே இன்டர்பிரட் ஆகும். பேசிக்கா நீ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான அர்த்தம் புரிஞ்சாதான் செகண்ட் ஆர்டர் தேர்ட் ஆர்டர் எல்லாம் புரியும் நல்லா. இப்ப இதுக்கு ஸ்லோ ஃபீல்டை டிரா பண்ணி பார்க்கலாம். ஸ்லோ ஃபீல்டா டான்ஜென்ட் ஃபீல்டு? இதுக்கானது ட்ரை பண்ணு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம படிக்கிறதுக்கான பிசிக்கல் மீனிங் நிறைய தெரிஞ்சுன்னா எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா இருக்கு நல்லா போறதுக்கு. பிஎஸ்டி நிறைய பேர் இனிமேட்டுக்கு அப்ளைட்ல என்ரோல் ஆகலாம். பியூர் தெரிஞ்சு அப்ளைட் என்ட்ரா உடனே சூப்பரா இருக்கும். அது எனக்கு தெரிஞ்ச டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல நான் இன்னைக்கு ஒரு 2-3 நாளா பார்த்ததுல என்னன்னாக்கா லீனியர் அல்ஜிப்ரா நல்லா தெரியணும். ஏன்னா அந்த கோஆர்டினேட் வெக்டர் பாயிண்ட் அவுட் பண்றதுக்கு அந்த சேஞ்ச் ஆஃப் பேசஸ் வருது இல்லையா, அது கனெக்டிவிட்டி ஆகும். லீனியர் அல்ஜிப்ரா தெரியணும். பிளஸ் சீக்வன்ஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் தெரியணும். அனாலிசிஸ் கொஞ்சம், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொஞ்சம் தெரிஞ்சா போறோம். எல்லா இடத்துலயும் கொஞ்சம் அப்ளை பண்ணலாம். பட் ஒரே ஒரு விஷயம் என்னன்னாக்கா யாரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்றது. இப்ப இந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு ஒன்று சொன்னீங்க இல்லையா, gm டிவைடட் பை r ஸ்கொயர்னு சொன்னீங்க இல்லையா, அதை உருவாக்குறான் பாரு அவன் தான் பெரிய ஆளு. ஜென்ரலா ஒரு என்ன சொல்றது, அது எனக்கு இல்ல அந்த புவியீர்ப்பு முடுக்கத்துக்கு இப்ப யாரு, அது கலீலியோ தானே சொன்னது, நியூட்டனா? நியூட்டனா அவர் கண்டுபிடிச்சாரு இல்லையா, அதுதான் விஷயம். அத இப்ப அந்த இதுக்கு பதிலா வேரியபிள் நம்ம டைமை எடுத்து மாத்தி போட்டு போய்கிட்டே இருப்போம். ஃபங்க்ஷனை உருவாக்குறது தான் பெரிய விஷயம். ஒன்ஸ் ஃபங்க்ஷனை உருவாக்கிட்டோம், இப்ப ஒரு விஷயம் நடக்குது, அது கரஸ்பாண்டிங்கான ஒரு ஃபங்க்ஷன் கிராஃப் அசைன் பண்ணிட்டுன்னு வச்சுக்கா, அந்த கிராஃப் வச்சு மற்றது எப்படி என்ன ஸ்பீட்ல எப்படி ஏறிக்குது இறங்கிக்குது எந்த இடத்துல டவுன் ஆகுது அப்படின்றது எல்லாமே வரும். இண்டஸ்ட்ரியல் சம்மந்தப்பட்ட மொத்தமும் இதுல அடங்கிடும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி மொத்த டெக்னாலஜியும் உங்க கைக்குள்ள வந்துடும். ஆனா இதுதான் விஷயம் தெரியாம நம்மளும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். போட்டாச்சா? என்ன வந்தது? ஓகே, x minus y y minus x சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. x minus y இல்ல y minus x எப்படி வேணா x minus y இப்படி இருக்குது. சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப கிராஃப் வரைஞ்சா எப்படி போகுது? இப்ப இந்த y ஈக்குவல் டு x லைன்ல எப்படி இருக்குது?
y ஈக்குவல் டு எக்ஸ் லைன்ல எல்லாமே என்ன வருது? ஜீரோவா இருக்குது. கரெக்ட் தானே? இந்த லைன்ல பூரா இப்படி இருக்கும். இப்ப எக்ஸ் ஜீரோனா ஒய் எப்படி இருக்கும்? எக்ஸ் ஜீரோனா இந்த ஆக்சஸ்ல, அப்ப எக்ஸ் ஜீரோனா ஒய் -1 -2 -3 அப்படி இருக்கும். கரெக்ட் தானே? அப்ப இந்த 1 1 2 3 4 5 இப்ப இந்த இடத்துல எப்படி இருக்குன்னாக்கா -1 இப்படி இருக்கும். இது என்னது? -2, இது -3 ஸ்லோப், இது -4 ஸ்லோப், இது -5 ஸ்லோப். நான் அழிச்சிட்டேன். நான் மிரர் இமேஜ் வரும். சரி விடு, பரவாயில்ல விடு, முறைக்காத. இது +1ல வரும். இப்போ 1 என்ற இடத்துல x0 y வந்து என்னது? ஏற்கனவே -1 அப்ளை பண்ண என்ன ஆயிடும்? +1. இப்போ +2 இப்படி இருக்கும், இன்னும் கொஞ்சம் +3 இப்படி இருக்கும், இப்படி போவோம். ஆமாவா? மறுபடியும் இது y ஈக்குவல் டு எக்ஸ் லைன்ல, y ஈக்குவல் டு 2x லைன்ல எப்படி இருக்கும் பாரு. ஏன்னா இந்த பாத்துல x, 2x இப்படி இருக்கும். ஆமாவா இல்லையா? சப்ஸ்டிட் பண்ணா என்ன வரும்? மைனஸ் இந்த இடத்துல எப்படி இருக்கும்? பாயிண்ட் தானே நம்ம சப்ஸ்டிட் பண்ணுவோம். 1, 2 இது 1, 2 பாயிண்ட். 1, 2 சப்ஸ்டிட் பண்ண எவ்வளோ? -1. அப்புறம் இதுல நீங்க இதே லைன்ல சொல்றீங்களா? கொஞ்சம் கூட்டிக்கிட்டே போவோம். கரெக்ட் தானே? தெரியல, நீங்க போட்டு வரைஞ்சு வச்சுக்கிறீங்களா ஓரளவுக்கு? அது கூட என்ன மேம், நீ வேற எதாவது எடுத்து வச்சுக்கிற? இல்ல, நீ பிக்சர் எடுத்து கொண்டு ஓட்டி வச்சுக்கிறியாங்க? அந்த பேஜ் கூட நீங்க வரீங்க அந்த ஸ்லோ ஃபீல்டு வரீங்க.
அது கூட ஒரு நல்ல கிராஃப் இல்ல, வேற ஏதாவது ஒரு கிராஃப் போடலாம். இது வேற ஒரு நல்ல கிராஃப் போடலாம். ஏன்னா எல்லாரையும் பாயிண்ட குறிக்கணும்ல. அந்த சர்க்கிளுக்கான கிராஃப் நல்லா வந்தது. எது உல்டா போட்டா? வேல்யூ கண்டுபிடிக்கணும்ல, சப்ஸ்டியூட் பண்ணி அந்த ஸ்லோ ஃபீல்டு கண்டுபிடிக்கணும்ல. நான் போன பேட்சுக்கு எடுத்து வச்ச அந்த நோட்டை விட்டுட்டேன் நான். அது நான் ஏற்கனவே இதெல்லாம் நிறைய போட்டு வச்சுக்கிறேன். ரொம்ப நாள் அதை எடுத்து. சரி ஓகே, உங்களுக்கு எப்படி வந்தது? ஓரளவுக்கு ஐடியா புரிஞ்சது இல்ல? இப்ப நீ மொபைல் எடுத்து தட்டி பார்த்தினா உனக்கு நிறைய வந்துடும். வாட் ஆர் த ஸ்லோ ஃபீல்டு, ஹவ் இஸ் த ஜியோமெட்ரிக்கல் ஐடியா, அந்த மாதிரி ஏதாவது பார்த்தினா அது பாட்டு வந்துடும் இனிமேட்டுக்கு. சரிதானே? இந்த போறோம் பேசுறது போறோம் உங்களுக்கு இனிமே நீங்க ஆரம்பிச்சிடலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. போட்டு விட்டுரு. அது நிறைய இருக்கு, நீங்க சும்மா கூகுள்ல சர்ச் பண்ணாவே வரும். நிறைய வீடியோவும் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. நீங்க இப்ப என்ன சொல்ல வரேன்னாக்கா, இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை மொத்த சொல்யூஷனே உள்ள விட்டுருவாங்க. இதை வச்சுதான் அப்ளிகேஷனா வெளியிட முடியும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃப்ளோ எப்படி இந்த வழியில மூவ் பண்ணா எப்படி இருக்கும். இது என்ன பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் நல்லா போகும். தியரிட்டிக்கல் நிறைய இருக்கும், அப்ரோச் ப்ராப்ளம் நிறைய இருக்கும். இப்போ ஒரு பாத்துல இப்படி இருக்குதுனாக்கா, இந்த பாத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா ஃப்ளோ, ஒரு வாட்டர் இப்படி ஃப்ளோ ஆகுதுனாக்கா இடத்துக்கு தகுந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்ப அதனுடைய ஸ்லோ ஃபீல்டு இப்படி இருக்குது அப்படின்னாக்கா, சொல்யூஷன் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா இது உள்ள இருக்கிறது எல்லாமே சொல்யூஷன் கர்வ் தான். அப்ப செட் ஆஃப் சொல்யூஷன் கர்வ் வச்சு நம்ம ஏதாவது அப்ளிகபிள் பண்ணோம்னாக்கா அந்த பொருள், அந்த ஆப்ஜெக்ட் மூவ் ஆகுறது அது உள்ள எடுத்துட்டு போகலாம். அது எனக்கு தெரியல எப்படி போட்டுக்க, 3Dல இருக்கும் நிறைய. நீங்க யூடியூப்ல நீங்க சும்மா ஜஸ்ட் சர்ச் பண்ணீங்கன்னா போற ஸ்லோ ஃபீல்டு அப்படின்னு போட்டீங்கன்னாக்கா நிறைய வரும். அப்ப நிறைய விஷயங்கள் அவங்க சொல்றாங்க, நிறைய டெரைவ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் எனக்கு தோணுச்சு, நம்மளாம் அது எடுக்கிற கிளாஸ் ஒண்ணுமே கிடையாது அவங்க கிட்ட. கரெக்டா பக்காவா வச்சுக்கிறான். இந்த இடத்துல அந்த மெஷர்மெண்ட் அவன் ஒண்ணுமே பண்ணல, இதை போட்டு வச்சுக்கிறான், கிராஃப் பக்கத்துல வச்சுக்கிறான், இதுல வேல்யூ மாத்திரம் அது ஆட்டோமேட்டிக்கா காட்டிக்கிட்டே வருது. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபிகர், இது ஒரு கிராஃப் தான் நமக்கு வந்தது. மற்றது என்னன்னா, மற்றது எல்லாத்தையும் பொறுமையா உட்காந்து குறிக்கணும். அந்த tan θ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரே மாதிரி பிஹேவியர்ஸ் வரத்தை கனெக்ட் பண்ணும். இப்ப இதுல எப்படி கனெக்ட் பண்ண மறுபடியும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இதுல கனெக்ட் பண்ணனா என்ன வருதுனாக்கா, ஒரு ஃப்ளோ இப்படி போகுது, இன்னொரு ஃப்ளோ இந்த சைடு அப்படியே இருக்குது, மறுபடியும் ஃப்ளோ வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு மாதிரி இருக்குது. இஸ் இட் ஓகே? இதுல பர்டிகுலரா நமக்கு எது வேணுமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் கண்டிஷன் நம்ம கொடுத்துக்கிற, அதாவது இருக்கிற இது எல்லாமே இன்டெகிரல் கர்வ். கனெக்ட் பண்ணனா இந்த ஸ்லோ ஃபீல்டு எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணா இன்டெகிரல் கர்வா மாறும். இந்த இன்டெகிரல் கர்வ்ல எனக்கு பர்டிகுலரா இந்த பாயிண்ட்ல பாஸ் பண்றது, இந்த பாயிண்ட்ல பாஸ் பண்றது எனக்கு இது வேணும்னா அதான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளமா மாறும். அதான் ஃபைனல் ஆஃப் த மாரல் ஆஃப் த ஸ்டோரி. இதுல செலக்ஷன் ஆஃப் ஆல் இன்டெகிரல் கர்வ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எனக்கு தேவை, எனக்கு இந்த இன்டெகிரல் கர்வ் வேணுங்க அப்படின்னா நீ ஒரு பாயிண்ட் சொன்னா போறோம். இது ஒன்றுன்ற இடத்துல அவுட் புட்டு 1 எடுக்கணும், இல்ல 2 எடுக்கணும், ஏதாவது சொன்னா எனக்கு இந்த இன்டெகிரல் கர்வ் வேணும், இந்த இன்டெகிரல் கர்வ் வேணும்னு சொன்னா போறோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா உன்னுடைய சொல்யூஷன் செட்டே இவ்வளவுதான் வச்சுக்கோ. உன்னுடைய சொல்யூஷன் செட்டே இவ்வளவுதான் இருக்குது. எனக்கு இந்த டிஃபரன்ஸ், இந்த இன்டெகிரல் கர்வ்ல எனக்கு y ஆஃப் x0 இருக்கும்போது -1 வரணும். அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடம் 1ன்னு வச்சுக்க, 2ன்னு வச்சுக்க, 2ன்னு கொடுத்தனா எனக்கு என்ன வரணும், -1. ஆனா அந்த இன்டெகிரல் கர்வ் சொல்யூஷன் செட்லயே இருக்காது. புரியுதா இல்லையா? இப்போ உனக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படிதானே வரும். dy by dx is equal to some f of x, y இப்படி இருக்கும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் கர்வ் இது. எனக்கு இந்த பாயிண்ட்ல பாஸ் பண்ற சொல்யூஷன் கர்வ் வேணும்னுவாங்க. அப்ப நீ இதுக்கு சால்வ் பண்ணிடுவேன், ஆனா யாரை ஃபாலோ பண்ணல,
இந்த இனிஷியல் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணல அப்படின்னா இதுக்கு என்ன கிடையாது, சொல்யூஷன் கிடையாது தான், சொல்யூஷன் கிடையாது தான். இப்ப நமக்கு வேற ஏதாவது நான் கர்வ் கேட்டுக்கு ஃபாலோ பண்ணதுனாக்கா அதை நம்ம சொல்லணும், சரிதானே? இதெல்லாம் இனிமே அதுக்கப்புறம் வர தியரிங்க. இப்ப நம்ம இனிமே படிக்க போறது என்ன ஆல்மோஸ்ட் அப்படின்னாக்கா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டா எப்படி அதை சால்வ் பண்றது அப்படின்னா, ஐ மீன் அந்த ஆப்ஜெக்ட், அதாவது 2 விஷயத்துக்கு போவோம். ஒண்ணு நாளைக்கு நான் அதை சொல்லி கொடுக்குறேன், நாளைக்கு எழுதி எடுத்துட்டு வந்துடுறேன் கொஞ்சம். இப்ப நான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துட்டேன்னா அதை டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இன்ஃபர்மேஷன் நான் தியரி கொடு, அப்பதான் நமக்கு ஒரு ஃபில்ஃபில்லே வரும், இல்லைன்னா அது வரைக்கும் தோணாது. இப்போ நான் ஒரு டேட்டா கொடுப்பேன், ஒரு மெசேஜ் கொடுப்பேன். இப்போ இந்த மெசேஜ்ல இந்த இடத்துல என்னவா இருக்குன்னு கேட்பேன். அப்போ அது என்னவானாக்கா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ அது கரஸ்பாண்டிங்கான டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், கரெக்டா? அப்போ நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சி கொடுத்தாலும் உன்னால டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ண முடியுதான்னு பார்க்கணும். அதே போல நீங்க ஏதாவது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா அது எந்த நிகழ்ச்சியா இருந்திருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் ரிவர்ஸ் டைரக்ஷன், இல்லைங்கதான் இல்லையா? அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, இந்த ரேட்ல இப்படி இருக்குதுங்க, இந்த ரேட்ல இவ்வளவு மாறுதுங்க, அந்த ரேட்ல இவ்வளவு மாறுதுங்க அப்படின்னா அவங்க யாருங்க? அவங்க அங்க போறதுதான் நம்ம சால்வ் பண்றது, கரெக்டா தானே? 2 விஷயம் நம்ம டைரக்டா இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா அதை யூஸ் பண்ணி இதுதான் டிஃபரன்ஷியல், இப்படிதாங்க இருக்கு அதனுடைய ப்ராசஸ் அப்படின்னுடுவேன். ஒரு நார்மல் டேட்டா கொடுப்பேன், அதை வச்சுட்டு இந்த இடத்துல எப்படி இருக்கும், இன்னும் அங்க போனா எப்படி இருக்கும், எவ்வளவு ரேட்ல அங்க இருக்கும் அப்படின்றது கண்டுபிடிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்ப அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இது யாரா இருக்கும்? ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்துக்குது, அந்த இன்சிடென்ட்னுடைய பிஹேவியர்ஸ் ஈச் பாயிண்ட்ல சொல்றாங்க அப்படின்னா அந்த இன்சிடென்ட் யாரு? இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணும், ஒரு பொருள் உருவாக்குறேன், ஒரு ஆப்ஜெக்ட் உருவாக்குறேன், அதனுடைய மூவ்மெண்ட் இப்படி இருக்குது, இப்படி வேணும் அப்படின்னு நான் கொடுத்துட்றேன். அதுதான் என்ன டெரிவேட்டிவ். சொல்றது புரியுதா இல்லையா? எனக்கு இந்த ஸ்பீட்ல இருக்கணும், இப்ப காலையில 6 to 8 மணிக்குள்ள ஸ்பீடு ரொம்ப நடக்கணும், அதிகமா அந்த ப்ராசஸ் உற்பத்தி ஆகணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாகணும், மறுபடியும் ஏறணும் அப்படின்னு நான் ஒரு டேட்டா கொடுத்து விட்டுறேன். இப்ப இந்த டேட்டா கொடுத்து விட்டா ஒரிஜினலா யாரு அவங்க? அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுத்து விட்டுருவாங்க. கொடுத்து விட்டாங்கன்னா அந்த ஒரிஜினல் ப்ராசஸ் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நம்மளுடைய வேலையை. அப்ப மேத்தமெட்டிக்ஸினுடைய வேலை என்னன்னாக்கா, கொடுத்துக்கிற அவனுடைய எப்படிலாம் அந்த ஆப்ஜெக்டினுடைய பிஹேவியர் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்ல கொடுத்து விட்டுருவாங்க அப்படின்னு கொடுத்துட்டா அந்த ஒரிஜினலான அந்த ப்ராப்ளம் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது தான் இது. அதுக்கு அடுத்த கொஸ்டின், இப்ப dy/dx = f of x, y ன்னு இருக்குதுனாக்கா எல்லாத்தையும் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்ண முடியுமா? இப்ப நம்ம மனசு போல நான் ஒண்ணு கேட்பேன், எனக்கு இப்படி இருக்கணும், இந்த மாதிரி ஒண்ணு இருந்தா நல்லா இருக்கும், நான் என்ன நினைக்கிறனோ அது அந்த புக்ல இருக்கிறது எல்லாம் எனக்கு வந்துடணும், எந்த பேஜ் பார்க்கணும் அந்த பேஜ் எல்லாம் வந்துடணும், இப்படி பார்த்தனா ஒரு நாளைக்கு நான் எத்தனை புக்கு படிப்பேன், இந்த மாதிரி நான் என்ன நினைக்கிறேன் அது எனக்கு மனசுக்குள்ள வந்துன்னு ஒரு இது சொல்றேன். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான டிஃபரன்ஷியல் இப்படி இருக்கிற மாதிரி நான் சொல்றேன், இதாங்க என்னோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்ப அந்த ஃபங்க்ஷன் யாருன்னு கண்டுபிடிக்கும். அப்ப நம்ம நினைக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ண முடியாது, சாத்தியப்படுத்த முடியாது, சாத்தியப்படுத்துற மாதிரி இருக்கும். சிலது சாத்தியப்படுத்தலாம், சிலது சாத்தியப்படுத்த முடியாது. அப்ப என்ன சொல்ல வரனா, கொடுத்துக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்ம கேட்கிற அவுட்புட் ப்ராடக்ட் இப்படி இருக்குன்னா இந்த இடத்துல இப்படி இருக்கணும், இப்படி ஏறணும், இப்படி இறங்கணும், இப்படி ஒரு டேட்டா வாரி விட்டுறேன். இந்த டேட்டா கரஸ்பாண்டிங்கான ஒரிஜினல் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன். அதான் மெயின் ஐடியா. பட் எல்லாத்துக்கும் இது போல கண்டுபிடிக்க முடியுமா தான் கொஸ்டின் மார்க். அப்படின்னா எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மளால சால்வ் பண்ண முடியுமா? இது கேரண்டி உண்டா? அதான் அதுக்கு அடுத்த கொஸ்டின்ஸ். விளங்குதா இல்லையா? ஆன்சர் என்னன்னா எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ண முடியாது. சரி, ஓகே, ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க, நான் ஒரு சொல்யூஷன் தரேன், அவன் ஒரு சொல்யூஷன் தரேன், அப்ப நிறைய பேர் சொல்யூஷன் தராங்க, கரெக்டா தானே? அப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு வர சொல்யூஷன் யூனிக்கா இருக்குன்னு அவசியம் இல்லை. சரி, வேற ஏதாவது கண்டிஷன் கொடுத்தா யூனிக்னஸ் வருமா? அதான் இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம், எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரம். நீ இன்டர்வியூக்கு போனே எக்ஸிஸ்டன்ஸ் யூனிக்னஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன, அது எந்த இடத்துல எப்படி யூஸ் பண்ற, அது எக்ஸிஸ்டன்ஸ் ப்ரூஃபும் கேட்பாங்க. முக்கியமா எந்த மாதிரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷன் உண்டுன்றத எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் யூனிக்னஸ் தியரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட். அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண முடியாது, கரெக்டா தானே? சரி, ஓகே, அப்ப அடுத்த கொஸ்டினுக்கு வரும். இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் எந்த மாதிரிலாம் நீ பாத்துக்கிற, எந்த மாதிரியான சொல்யூஷன்ஸ் வரும்? வெரி குட். cos x
sin x e பவர் x பாலினாமியல்ஸ். கரெக்டா தானே? இந்த மாதிரி தான் சொல்யூஷன் பார்த்துரு. ஒரே கொஸ்டின், ஏன் இந்த மாதிரி தான் சொல்யூஷன் இருக்கணும்? பாலினாமியல் வராது. e பவர் x cos x sin x அதுல அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து ஹைப்பர்போலிக் இப்படி தான் வரும். கரெக்டா தானே? யார் சொன்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு ஆல்வேஸ் சொல்யூஷன்? என்ன ஒண்ணு என்னன்னாக்கா, டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எக்ஸாக்ட் சொல்யூஷனே ஒண்ணு கிடையாது. நீ வரைகிற எல்லா ஸ்லோப் ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ரஃபாக தான் வரைஞ்சிட்டு வருவேன். பட் எக்ஸ்பிளிசிட்டாக வெரி க்ளோஸ் டு இருக்கும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன ஃபீல்டு சொல்ல வரீங்களோ, அது என்ன இன்டெக்ரல் கர்வோ அந்த இன்டெக்ரல் கர்வோ வெரி வெரி க்ளோஸாக இருக்கும், எரர் கம்மியாக இருக்கும். அதே போல் எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனும் சால்வ் பண்ண முடியாது. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு சால்வ் பண்ண முடியாது, சிலது சால்வ் பண்ண முடியும் நியூமரிக்கலா. அதுதான் உனக்கு இந்த ஆயிலர் மெத்தட்லாம் படிச்சிருப்ப. ஆமா, ஆயிலர் மெத்தடு, ரங்க கோட்டா, 4th ஆர்டர், 8th ஆர்டர், ட்ரெபசாய்டு ரூல் அப்படி படிச்சிருப்ப. கரெக்டா தானே? அப்ப நியூமரிக்கல் அனாலிசிஸ் ஒன்று வந்தது. கான்செப்டே வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண முடியாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது. அதாவதுன்னா ட்ரை டு அப்ராக்சிமேட்டட், அந்த எரர் பவுண்ட் குறைச்சிக்கிட்டே வருது கிட்ட. கரெக்டா தானே? நியூமரிக்கல்ல சால்வ் பண்ணாத சில டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு. அதுக்கு பேர் என்னன்னாக்கா டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தனி, டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தனி. சால்வ் பண்ண முடியாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், நியூமரிக்கல்ல சால்வ் பண்ணாத டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை டிஃபரன்ஸ் மெத்தட் மூலமா சால்வ் பண்ண வர்றது. அது ஒரு பெரிய தேரியே போகும். இதுதான் நீங்க அந்த ஓடியில படிக்க போகக்கூடிய ஏரியாவே இப்படிதான் போயிட்டு பர்டிகுலர் ஏரியாவில் ஒர்க் பண்ற மாதிரி போகும். இஸ் இட் ஓகே? இப்போ இந்த பிசிக்ஸ்ல வந்து இந்த குவாண்டம் பிசிக்ஸ், இந்த குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் பண்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். ஏன்னா ஒரு பொருள் போகுதுன்னா அந்த பொருளுடைய வேகமும் மாறும், அந்த பொருள் எப்படி வேணாலும் இருக்கு, அந்த இடத்துல சடீர் சேஞ்சஸ் எல்லாம் நடக்கும். அப்போ அந்த வெலாசிட்டியில ஒரு சடீர் சேஞ்சஸ் நடந்ததுன்னா அக்சலரேஷன் வரும். ஸோ அப்போ அவங்க அனலைஸ் பண்றது எல்லாமே ஆப்ஜெக்ட் தான். பிசிக்ஸ்ல அனலைஸ் பண்றது எல்லாமே என்னது, மொத்தமும் ஆப்ஜெக்ட் தான். அந்த ஆப்ஜெக்ட் வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி சில இடத்துக்கு சடீர் ஸ்பீடு சேஞ்ச் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டா? அவங்க படிக்கிறது எல்லாமே செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். அவங்கள பொறுத்த வரைக்கும் அக்சலரேஷன் 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 சொல்லுவாங்க. மேத்தமெட்டிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லுவோம், அது ஜஸ்ட் என்னது செகண்ட் டெரிவேட்டிவ். செகண்ட் டெரிவேட்டிவ் அவ்வளவுதான், அதுக்கான அர்த்தம் அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நம்ம வேற எதுவும் தேவையில்லை. நாளைக்கு சில ப்ராப்ளம் நான் வந்து உனக்கு எக்ஸாம்பிளோட வரேன். இன்னைக்கு சும்மா பிக்சர் ஓவர் வியூ தான், சும்மா இப்படி இருக்குது இப்படி எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் பெருசா சொல்ல வரல. சரிம்மா, ஒரு கேள்வி கேட்டேன். என்ன கேட்டேன்? ஏன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கர்வ் வந்து பாத்தீங்கன்னா sin θ cos θ e பவர் x ல வருது? எவ்வளவு ஃபங்க்ஷன் கிடக்குது இல்ல, எவ்வளவு ஃபங்க்ஷன் கிடக்குது. எதுக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்ராக்சிமேட்டட் போறாங்க? கரெக்டா? என்னப்பா வர்றது? அந்த சீரிஸ் அப்ராக்சிமேட் பண்ணும்போது e பவர் x sin x அந்த மாதிரி. ஓகே, இந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஒன்று படிச்ச ஞாபகம் இருக்குதா? ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் தியரம் என்னப்பா? பாலினாமியல்ஸ். சரி, இப்ப டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு நீங்க நிறைய பார்த்தது, உனக்கு சொல்யூஷன் வந்து நிறைய அப்ராக்சிமேட்டட் சொல்யூஷன் இருக்குது. பட் எக்ஸ்போனென்ஷியல் கொடுக்குற அப்ராக்சிமேட்டட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் அண்ட் ஃபார் ஸோ பெட்டரா இருக்கும். ஏன்னா அந்த எக்ஸ்போனென்ஷியல் வந்து எத்தனை டைம் வேணாலும் டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம், எத்தனை டைம் வேணாலும் இன்டெகிரேட் பண்ணிக்கலாம். அதனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது, அதனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருந்தது, ஆன் சோ நான் முன்னாடி எப்படி இருந்தாங்க, மூதோர்கள் எப்படி இருந்தாங்கன்னு, இந்த ஃபங்க்ஷன் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படின்றதுக்கோசரம் எக்ஸ்போனென்ஷியலா இருந்தா ஈஸியா என்ன பண்ணலாம், நிறைய, அதாவது அதுக்கு தான் உங்களை அவன் சொன்னான் சீரிஸ் சொல்யூஷன், அது ஒரு மெத்தடு. அதை தவிர நம்ம அப்ராக்சிமேட்டட் போட்டு நிறைய மெத்தடு கொண்டு வரலாம். ஆனா பட் நம்ம ரொம்ப பெட்டரான ஒரு மெத்தட் என்னன்னாக்கா எக்ஸ்போனென்ஷியல். இன்னொன்னுனா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், உனக்கு கண்டினியூஸா இருக்கும் பேசிக்கா ஃபங்க்ஷன். ஆமா தானே? பேசிக்கா ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும், கண்டினியூஸா இருக்கும். கண்டினியூஸா இந்த டிஃபரன்ஷியபிளா இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு தான் நம்ம போறோம். அப்ப வர சொல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இந்த தியரம் படிச்சிருப்பேன், வைஸ்ராஸ் அப்ராக்சிமேஷன் தியரம். எந்த ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்மளால என்ன பண்ண முடியும், சீக்வன்ஸ் ஆஃப் பாலினாமியல் கன்வர்ஜஸ் விச் இஸ் என்னது யூனிஃபார்ம்லி. கரெக்ட் தானே? அப்ப நான் உனக்கு இது தெரியும் இல்லையா, 1 + x இது ஓகே,
S1 equal to 1, S2 equal to 1 plus x, S3 equal to 1 plus x plus x square by 2 factorial, S4 equal to okay, S4 equal to 1 plus x square by 2 factorial plus x cube by 3 factorial and so on படி போவோம். இப்போ லிமிட் n tends to infinity, Sn equal to என்ன வரும்? e power x வரும். கரெக்ட் தானே? இது ஒரு கலெக்ஷன் ஆஃப் பாலினாமியல்ஸ். இந்த பாலினாமியல் லிமிட் n tends to infinity என்னும்போது e power x வரும். சரியா? அப்ப எந்த f கொடுத்தாலும் f க்கு ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியல் வரும். ஆமாதானே? f க்கு வந்து என்ன சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியல் which converges to என்ன இருக்கும்? யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப இந்த சீக்வென்ஸ் ஆஃப் பாலினாமியல் கரஸ்பாண்டிங்கா யார் அப்ராக்சிமேட்டட் பண்ணிட்டு போற மாதிரி இருக்கு? அந்த e பவர் x மட்டும் மாத்திட்டு போற மாதிரி இருக்கும். e பவர் சம் kx இல்ல சம் k into e பவர் lambda x and so on போற மாதிரி இருக்கும். அப்ப இருக்கிற சொல்யூஷன்ல வெரி கிளியர் பெட்டர் அப்ராக்சிமேஷன் கொடுக்கிறது யாருனாக அந்த f க்கு சம் k டைம்ஸ் lambda டைம்ஸ்னு வருது. இப்படி இருக்கிற ஒரு ஃபேமிலியும் கொடுக்கன்றாங்க. விளங்குதா என்ன சொல்ல வரேன்றது? சரியா? எந்த கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் k into some e power lambda x இந்த ஃபார்ம் some k some lambda ஏதோ ஒரு lambda k வந்து பாத்தீங்கன்னா அந்த f க்கு அப்ராக்சிமேட்டடா வரும். இந்த ஃபேமிலியில இருக்கிறதுல இருந்து நம்மளால கொடுக்க முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இஸ் இட் ஓகே? அதை தவிர உனக்கு வேற என்ன ஒரு சொல்யூஷன் உனக்கு? sin x cos x இதுல வரும். கரெக்ட் தானே? இப்ப இந்த sin கர்வ் இப்படி இருக்கும். கரெக்ட் தானே? sin கர்வ் இப்படி இருக்கும். அது எனக்கு கிராஃபிக்கலா எப்படி போட்டு காட்டுறதுன்னு தெரியல சார். ஒரே ஒரு கேள்வி சார். இருடா வரேன் சார், நீ கேள்ற வரேன். அவ என்ன பண்ணியிருந்தாங்க, ஒரு பெண்டுல மாதிரி போட்டிருந்தாங்க. இப்ப இந்த இடத்த பிக்ஸ் பண்ணிட்டு இந்த ஒரு குண்டு மாதிரி கட்டி தொங்க விட்டாங்கன்னா இப்படி டிராவல் பண்ண இல்லையா? ஆமா தானே? இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. கரெக்டா? இப்படி கால்குலேட் பண்ணும்போது அவங்க என்ன பண்றாங்கன்னாக்கா அந்த தீட்டாவை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த தீட்டா வந்து நம்ம அந்த tan தீட்டா கண்டுபிடிச்சோம் இல்லையா? அது எந்த ஃபார்மேட்ல வருதுனாக்கா அதனுடைய வேல்யூ எப்படி வருதுனாக்கா sin கொசைன்ல வருது. அப்ப லோக்கலா அவங்க என்ன சொல்ல வராங்கனாக்கா எந்த ஒரு கிராஃப் போனாலும் sin காசுனுடைய தீட்டாவை ஃபிக்ஸ் பண்ணி கட் பண்ணி ஓட்டுற மாதிரி போகுதுன்ற மாதிரி அப்ராக்சிமேட்டடா கொண்டு வராங்க. புரியுதா என்ன சொல்ல வரேன்றது? ஏன்னா அந்த sin காசு வந்து பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியல் ஃபங்க்ஷன், ஸ்மூத் ஃபங்க்ஷன். சரிதானே? அவங்க கான்செப்ட் பேசிக்கா இதுல தான் எடுத்துட்டு வராங்க. ஏன்னா இந்த பெண்டுலம் அங்க மாற அந்த தீட்டா மாறிக்கிட்டே இருக்கும். அது அதனுடைய கிராஃப் வந்து பாத்தீங்கன்னா அது சைன் கொசைன் கர்வா கொண்டு வராங்க. அப்ப எந்த ஒரு கர்வு கொடுத்தாலும் இதுல கட் பண்ணி ஒட்டி ஏதோ எடுத்துட்டு வர மாதிரி ஒரு சம் சென்ஸ் எனக்கு புரிஞ்சது. அவ்வளவுதான். அதுக்கு மேல ஏன்னா எனக்கு பிசிக்ஸ் தெரியல சுத்தமா. அவங்க பிசிக்ஸ்ல தான் மொத்தமே டெரைவ் பண்றாங்க மொத்தத்துமே. சோ அந்த கான்செப்ட் பிரகாரம் ஒரே ஒரு ஹிண்ட் இதை மட்டும் தான் எனக்கு புரிஞ்சுது. இங்க அந்த சைன் கொசைன் டேட்டா மாற என்னன்னாக்கா அதனுடைய கிராஃப் ஒன்று போடுறான். அவன் பக்கத்துலேயே நல்லா அந்த கம்ப்யூட்டர் நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறான். ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது போடும்போது அதனுடைய கிராஃப் வந்துகிட்டே இருக்குது. அப்ப எனி எஃப் கொடுத்தாலும் நம்ம அந்த சைன் கொசைனுடைய சம் காம்பினேஷனா உள்ள என்ன பண்ணலாம், எடுத்துட்டு போயிடலாம். காரணம் என்னன்னா சைன் வந்து எப்படி இருக்குது, பாலினாமியல்ஸ்ல வரும். சைனும் பாலினாமியல்ஸ்ல வரும். கரெக்ட் தானே? சைன்ல S1 equal to x, S2 equal to x plus x cube by 3 factorial வரும். x plus x cube by 3 factorial plus x4 5 by 5 factorial and so on வரும். லிமிட் n tends to infinity equal to Sn என்ன வரும் உனக்கு, sin x வரும் approximate. என்னப்பா ஓ மைனஸ் பிளஸ்ஸா, மைனஸ் பிளஸ். ஓகே சரிப்பா. ஸோ இப்படி எடுத்துட்டு வராங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சம் பாலினாமியல்ஸ்ல இருந்து தான் வருது. இந்த வைஸ்ராஸ் அப்ராக்சிமேஷன் தேர்தல இருந்து தான். சொல்யூஷன்ஸ் நிறைய விதத்துல இருக்குது. பட் இந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெட்டரா இருக்குது. ஏன்னா இப்போ நமக்கு அந்த ஃபண்டமெண்டல் தியரி யூஸ் பண்ணோம்னா அதோட சொல்யூஷன் செட் எங்க பார்ப்போம், மறுபடியும் டெரிவேட்டிவ் எடுத்தோம்னா அங்கே போகலாம்.
டெரிவேட்டிவ் எதுக்காவது முன்னாடி என்ன இருந்தது? இப்போ டிஃபரன்ஷியபிளா இருந்தால் இன்டெகிரேட் பண்ணால் ஒரிஜினல் இடத்துக்கு போவோம். ஆமாம் தானே? ஒரிஜினல் டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்துடலாம். அப்போ நம்ம இந்த டிஃபரன்சியேஷன் படிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் படிக்கிறோம் அப்படின்னாக்கா ஒரிஜினலாக இதை இன்டெகிரேட் பண்ணால் ஒரிஜினல் பிளேஸ் போயிடுவோம். ஆமாம் தானே? அதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இங்கே வந்துடுவோம். கரெக்டா? ஸோ நிறைய விதத்தில் இருக்குது. இது ஒரு பெட்டர் அப்ராக்சிமேஷனாக எல்லாருக்கும் கொஞ்சம் காம்படிஷன் பண்ணுறதுக்கும் அப்ராக்சிமேட்டட் சொல்யூஷன் வெரி கிளியராக கொடுக்கறதுக்கும் இதெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதுனால அப்போ வர எல்லா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷனும் அவங்க செட் பண்ணி வைக்கிறான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய ஃபார்மட் இப்படி இருந்ததுன்னா அவன் எப்படி வளர்த்துக்கிறான் பாரு தியரியை. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மட் இப்படி இருந்ததுன்னா அதுக்கு சொல்யூஷன் e பவர் எக்ஸ்ல ஃபேமிலியில தான் வரும். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா அது காஸ் சைன் இந்த ஃபேமிலி கலெக்ஷன்ல இருந்து வரும். அப்ப எவ்வளவு தியரி நமக்கு முன்னாடி போய்க்கிறான் பாரு அவங்க. அப்ப எவ்வளவு நேரம் அந்த இடத்துல உட்காந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறான் பாரு. யாரா நீங்க கூட ஒரு ஆள் கன்ஸ்ட்ரக்ட் ஆகலாம் ஃபியூச்சர்ல தெரியாது. மேபி அந்த லூப் ஹோல் புரிஞ்சிச்சுன்னா ஒரு டக்கு 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 நிறைய விஷயங்கள் புரியுற மாதிரி போகும். இது ஓகே. சும்மா ஒரு பேசிக்கா ஒரு ஓவரால் என்ன ஒரு ஐடியா தெரிஞ்சுதா இது? மீதி அதுக்கப்புறம் என்னது ஆஸ் யூஷுவல் தான். இப்போ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை 2 டைப்பா பிரிப்பா. ஒன்று ஓடி, ஒன்று பிடி. ஓடியில் வந்து என்னது லீனியர், நான் லீனியர். அப்புறம் லீனியர்ல இருக்கிறது ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இது எப்போ சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும், என்ன கண்டிஷன் எதாவது சொல்யூஷன் எக்ஸிஸ்ட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் லீனியர், செகண்ட் ஆர்டர் லீனியர், nth ஆர்டர் லீனியர், இப்படி போகும் பாதி தூரம். இது போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா சைமல்டேனியஸா 2 சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனை சால்வ் பண்றது, 3 சால்வ் பண்றது, ஒரு மேட்ரிக்ஸ் மெத்தடு அப்படின்னு வரும். அடுத்தது உங்களுக்கு இந்த ஆட்டோனமஸ் ஈக்குலிபிரியம் அதெல்லாம் வரும். அந்த சொல்யூஷன் கர்வனுடைய பிஹேவியர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு. கரெக்டு தானே? இப்போ நான் லீனியர் ஓடி படிப்புமா நான் உங்களுக்கு சிலபஸ் கிடையாதுல்ல? இல்ல நான் லீனியர் ஓடி கிடையாது நினைக்கிறேன். தெரியல நான் லீனியர் ஓடி இருக்குதா இல்லையான்னு. அதுக்கு அடுத்த போர்ஷன் என்னது பிடி வரும். ஜஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னா மோர் தென் ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிள் இருந்தா அதை பிடியா கன்வெர்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஒரே ஒரு இண்டிபெண்டன்ட் வேரியபிளா இருந்தா அது என்னது ஓடியா கன்வெர்ட் ஆயிடும். தெரியுதானே? ஓகே. ஸோ நாளைக்கு நான் இதனுடைய தியரி நான் எழுதி எடுத்துட்டு வந்து ப்ராப்பரா ஒன்று சொல்றேன். ஸோ இன்னைக்கு போயிட்டு நீங்க இந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பத்தி கொஞ்சம் நெட்ல சர்ச் பண்ணி பாருங்க. அந்த சிலபஸ் கொஞ்சம் ரியல் அனாலிசிஸ் முடிக்காதவங்க முடிச்சுக்கோ. மீதி நான் நாளைக்குலேருந்து கொஞ்சம் ஃபார்முலா எடுத்து கொடுத்துட்றேன். ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தால் கேளுங்க, கேட்டு விடுங்க. நான் அதை யோசிச்சுட்டு எடுத்துட்டு வரேன். ஏதாவது சந்தேகம் தான் நீங்க கேட்கலாம். இப்ப நான் கிளாஸ் முடிஞ்ச உடனே நான் ஏதாவது ஒரு இது மாதிரி கொடுக்குறேன். இந்த ஸ்கெட்ச் போட்டு டிரா பண்ணது ஸ்லோ ஃபீல்டு அதை ஒன்று பாரு. மீதி 1-2 ஜாமெட்ரிக்கல் அந்த அப்ளிகேஷன்ஸ் கொஞ்சம் பாருங்க. இல்லைன்னா நான் குரூப்ல வந்து ஏதாவது வீடியோ வந்து அனுப்புறேன். அவங்க அந்த கம்ப்யூட்டர்ல ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க. அதை பார்த்தா ஒரு ஐடியா புரியும். சரியா? நாளைக்கு ஃபார்முலா நோட்ஸ் கொடுக்குறேன். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா என்ன நீ எதிர்பார்ப்ப இல்லையா? நான் சரி உள்ள போயிடுவேன். அதெல்லாம் நீ ஒன்றும் பெருசா யூஸ் பண்ணிக்க வேணாம். முதல் கிளாஸ் மட்டும் தான் கொஞ்சம். சரியா? மீதி நாளைக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒரு டெஸ்ட் ஒன்று வைக்கலாமே இன்னைக்கு, ஏன்னா ரொம்ப நாள் ஆகுது. உங்களுக்கு எப்படி? சொல்லுப்பா. ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் n+1 டைம் டிஃபரன்ஷியபிளா இருக்குமா? கண்டிப்பா. n+1 டைம்ஸா? nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட சொல்யூஷன். nth ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுடைய சொல்யூஷன் வந்து n+1 டைம்ஸ் வருமா? ஆமா கேளு. क्वेश्चन கேக்குறீங்களா? ஆமா. தெரியல, நான் பார்த்துட்டு சொல்றேன் நான். எனக்கு ஷூரா nth ஆர்டர் வரைக்கும் ஓகே. n+1 ஆர்டர் வரலாம், வராம போலாம். வராது நகன ஒரு எக்ஸாம்பிள் ஏதாவது கொடுக்கணும் இல்ல? ஆமா. அதை பார்த்து நான் சொல்றேன் நான். ஏன்னா நான் ஓடி எடுத்து ரொம்ப நாள் ஆகுது. நான் தியரி பின்னாடி போகல. கொஞ்சம் கிளாஸ்க்கு அப்புறம் வேணா கேளுங்க, நான் சொல்றேன் அதுக்கு பதில். சரிங்க சார். சொல்லுப்பா. எனக்கு ஒரு கேள்வி சார். நம்மளோட ஸ்லோப் ஆஃப் த ஃபீல்டு வந்து ஒரு ஆன் டு மேப் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க சார். ஆன் டு மேப் லைக் இப்போ x³ மாதிரி சொல்றாங்க ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம இந்த e பவர் xம் ஆன் டு கிடையாது, sin x cos x இது எதுவுமே ஆன் டு கிடையாது. அப்படி எப்படி இதை வச்சு அதை அப்ராக்சிமேட் பண்ணுவோம்? இல்ல அதனுடைய காம்பினேஷன் வரும். சரி, நீ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் நீ சொல்றது ஒரு பர்టిక్యులர் சொல்யூஷன் மட்டும் தான சொல்ல வர? ஆமா ஆமா சார்.
அப்ப கூட இது இது எதுவுமே ஆன் டு இல்ல சார், எனக்கு அதான் புரியல. இல்ல உனக்கு சொல்யூஷன் வந்து sin x cos x மட்டும் வராதுல்ல, உனக்கு சொல்யூஷன் வந்தா எப்படி வரும் உனக்கு? a cos sin x plus b sin அந்த மாதிரி நீங்க இப்படி தானே பண்ண e power lambda 1 cos x sin x அப்படிதானே வரும். இந்த காம்பினேஷன்ல வரும்போது அது கொண்டு போயிடும் தோணுது. ஒரு வேளை உங்களுக்கு அப்படி இருந்தா ஓகே ஓகே வந்துரும் சார். ஏன்னா இது -1 வரைக்கும் இதுக்கு இருக்கு. ஸோ சார் ஓடிக்கு புக் சொல்லுங்க சார். ஓடிக்கு புக் நான் இந்த புக்கை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். தெரியல, இந்த புக்கை தான் ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன். நான் கொஞ்சம் பேசிக்கா ஃபாலோ பண்ணுவேன். இது ராஸ் புக்கு, செஃப்லி ராஸ். இது ரொம்ப பேசிக்கா இருக்கு இந்த புக்கு. ஆனா இந்த புக்கு படிச்சா நம்ம சிஎஸ்ஆர் லெவல்ல குவாலிஃபை பண்ணுமான்னு தெரியாது. இது ரொம்ப என்ன இல்ல அது நிறைய ஓடிக்கு புக்கு நிறைய இருக்குது. நீங்க எம்எஸ்சிலே படிச்சிருப்பீங்களா இந்த புக்கு? கோடிங் 10 புக்கு ஒன்று இருக்கும். அப்புறம் இந்த ராஸ் புக்கு ரொம்ப பேசிக்ஸ், தியரி எப்படி போகுதுன்னு சொல்லலாம், அவ்வளவுதான். நான் இங்க எடுக்கும் போது ராஸ் புக்கை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ராஸ் புக் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டு வேற நிறைய புக்கு ஃபாலோ பண்ணிட்டு வருவேன். உங்களுக்கு நோட்ஸ் மாதிரி தான் கொஞ்சம் எழுதி எடுக்கிற மாதிரி இருக்குது ஓடி. ஏன்னா எங்கிட்ட எதுவும் நோட்ஸ் எதுவும் கிடையாது. சிம்மன்ஸ் தேவைப்பட்டா பாத்துக்குவேன். இல்ல உங்களுக்கு அந்த எக்ஸாம் போறீங்க இல்லையா, அந்த பாயிண்ட் ஓரியன்டா அது தனியா வந்துரும். அது கடைசியில ஃபைனலா வரும்போது வந்துரும். அது தெரியலன்னா வேற ஒரு புக்கு கூட ஏதோ எட்வர்ட் ஏதோ ஒரு புக்கு ஒன்று இருக்குது. நான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தான் வருவேன். நான் எந்தெந்த புக்கு பார்ப்பேன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எது தேவையோ அந்தந்த புக்கு பார்த்துட்டு வருவேன். ஸோ நீங்க நான் கொடுக்குற நோட்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்க போறோம்னு நினைக்கிறேன். அது தவிர கொஞ்சம் ஏதாவது ஒரு 2 டெக்ஸ்ட் புக்கு கையில வச்சுங்க. நான் பார்த்துட்டு ஸ்டாண்டர்டான டெக்ஸ்ட் புக் மட்டும் குரூப்ல அனுப்பிடுறேன். அதை மட்டும் பார்த்துக்கணி. சரி ஓகே, நாளைக்குல இருந்து நான் ப்ராப்பரா பண்ணிக்கலாம். நான் நோட்ஸோட எழுதி எடுத்துட்டு வரேன், எழுதி போடுறேன், அப்படியே போய்கிட்டே இருக்கலாம். ட்ராக் மாதிரி போய்கிட்டே இருக்கலாம். இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் ஜியோமெட்ரிக் ஐடியா என்னன்னு பாரு. வாட் இஸ் அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதை மட்டும் நீ கொஞ்சம் பாரு. உட்காந்து போயிட்டா இருக்கும். பார்த்துட்டே நிறைய அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க, உனக்கு ஒரு புரிதல் நல்லா வந்துடும். எஸ் ப்ளீஸ். ஓகே, அப்ப அதை கட் பண்ணி விடுப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா.